எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கின்றேன். சபையிலே வீற்றிருக்கின்ற அந்தன சிவாச்சாரியார் திருவடிகளுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். இன்றைய அரங்கு தாயர்களுக்குரிய அரங்காக மாறியிருக்கிறது. நேற்று அடிக்கடி ஔவையாரை சொன்னதாலோ என்னவோ 2 ஔவையார்களுக்கு இடையிலே என்னை அமர்த்தி வைத்திருக்கிறார்கள். ஔவையார்கள் என்று சொன்னது அவர்களை மூப்பு கருதி சொன்னதாக யாராவது நினைத்தால் அது தவறு என்பதை திருத்தம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அவர்களுடைய அறிவு கருதியே அவர்கள் இருவரையும் ஔவையார் என்று சொல்லுகிறேன். அத்தாயர்களுடைய திருவடிகளை போற்றி வணங்குகிறேன். சபையை நிறைத்திருக்கக்கூடிய கற்றோர்களுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு என்னுடைய அன்பு சார்ந்த வணக்கங்கள். ராமாயணம் தொடர் சொற்பொழிவிலே இன்றைக்கு ராமாவதாரம் சொல்லுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏதோ ஓரளவு ராமாயணம் எனக்கும் தெரியும் என்ற ஒரு சின்ன ஆணவம் உள்ளே இருந்து கொண்டிருந்தது. வசந்தா அம்மையார் அவர்கள் இத்தனை ராமாயணங்கள் இருக்கிறது என்று சொன்னது கேட்டதும் அந்த எண்ணம் முற்றாக மனதிலே இருந்து அழிந்துவிட்டது. அந்த பெயர்களை கூட நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. இத்தனை ராமாயணம் இருக்கிறதா? கம்பனிலேயே கற்றது ஒரு துளியாக இருக்கிற பொழுது இத்தனை ராமாயணங்கள் இருக்கிறது, இதை கற்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது நம்முடைய ஆணவம் எல்லாம் காற்றாக கரைந்து போய்விடுகிறது. எங்களை தாய் போல இருந்து காத்து வருகிற அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். கொழும்பிலே இன்றைக்கு தமிழர்கள் எல்லாம் கொழும்பிலே குடிபுகுந்த பிறகு எங்களுடைய பண்பாடு மாறாமல், கலாச்சாரம் மாறாமல் கல்வியை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய அதிபர் அவர்கள் மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் திருவடிகளுக்கு என் வணக்கங்கள். நேற்றைய தினம் அயோத்தியினுடைய வளமை சொன்னேன். இன்றைக்கு 4வது நாள் சொற்பொழிவு. கம்பன் ஏன் காவியம் செய்தான் என்பது பற்றி முதல் நாள் எடுத்து சொன்னேன். அறத்தை வரம்பாக்க வேண்டும், வாழ்வாக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் கம்பகாவியம் பிறந்ததனுடைய நோக்கம் என்பது முதல் நாள் சொற்பொழிவிலே சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு தன்னுடைய காவியத்தை உலகத்திலே உள்ள அத்தனை பேரும் கற்று அறநெறிப்படி வாழ வேண்டும் என்ற விருப்பத்தின் காரணமாக கம்பன் உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே என்கின்ற எல்லா மதத்தவரும் இந்த வழிபாடு நமக்குரிய ஒரு போற்றுதல் என்று நினைக்கக்கூடியதான ஒரு கடவுள் வாழ்த்தை பாடியதனுடைய சிறப்புகளை எடுத்து சொன்னேன். நேற்றைய தினம் கம்பன் பாடிய அவையடக்கங்கள் எடுத்து சொல்லக்கூடியதாக இருந்தது. எப்படி கம்பன் தன்னுடைய கல்வி நிறைவினாலே பணிவு காட்டி அந்த காவியத்தை தொடங்குகிறான் என்கின்ற பாடல்களை பார்த்தோம். அதற்கு பிறகு ராமன் வந்து அவதரிக்கப் போகிற அந்த தேசம் எத்துணை வளமாக இருக்க வேண்டும் என்று கம்பன் மனதிலே கற்பனை பண்ணி பாடிய சில பாடல்களை பார்க்க முடிந்தது. ஆசலம்புரி ஐம்பொறிவாளியும் காசலம்பு முளையவர் கண்ணனும் பூசலம்பும் நெறியிற்புறம் செலா கோசலம் என்ற இடத்திலே நேற்றைய சொற்பொழிவினை நிறுத்தியிருந்தேன். கம்பனை கற்றவர்களுக்கு ஓரளவு தெரியும். அவன் வளம்பாடத் தொடங்கிவிட்டான் என்றால் தன்னை மறந்து போவான். அது கம்பனுடைய ஒரு தனிச்சிறப்பு. காவியத்துக்குள்ளே போகிற பொழுது அவனுடைய கற்பனை வளம் ஓடத் தொடங்கி விட்டதானால், வர்ணனைகளை பாடத் தொடங்கி விட்டானால் அவன் தன்னை மறந்து பாடிக்கொண்டிருப்பான். நேற்றைய தினம் அந்த வர்ணனைகள் சிலவற்றை சொல்ல முடிந்தது, பலவற்றை சொல்ல முடியவில்லை. அந்த மனவருத்தம் இன்னும் இருக்கிறது. சொல்வதானால் எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியாத நிலை. அத்தனை அழகாக எல்லா பாடல்களும் சிறப்பாக வந்து விழுந்தது. கம்பனுக்கு மட்டுமே கிடைத்த ஒரு வாய்ப்பு. எந்த பாட்டையும் புறந்தள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்குள்ளே ஒரு சில பாடல்கள் சொன்னேன். கம்பன் அந்த நாட்டை ரசித்து பாடுகிறான். இன்றைக்கு நாட்டுக்குள்ளே போகிறான். நேற்று வயல்வெளியிலே நின்றான்.
அந்த இயற்கை அழகுகளை எல்லாம் பார்த்தான் என்று சொன்னேன். நாட்டுக்குள்ளே போகிறான். நாட்டுக்குள்ளே போய் அந்த நாட்டிலே வாழுகிற மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறான். எப்பவும் நான் சொல்வதுண்டு, நேற்றையே சொல்லி முடித்தேன். செல்வம் மிகுந்த நாட்டிலே அறம் இருந்தால்தான் அந்த நாடு வாழும். தனியே செல்வம் இருந்து ஒரு நாடு வாழும் என்று யாராவது கருதினால் அது தவறு. இலங்கையையும் அயோத்தியையும் கம்பன் வர்ணிப்பான். ரெண்டு வர்ணனைக்கு இடையிலே வித்தியாசம் உண்டு. ரெண்டு நாட்டையும் சொல்லுகிற பொழுது சொன்னான், அந்த நாடு புகாராலே நிரம்பி இருப்பது போல புகையாலே நிரம்பி இருந்தது என்றான். அயோத்தியையும் சொல்லுகிறான், இலங்கையையும் சொல்லுகிறான். ஒரே ஒரு வித்தியாசம் சொல்வான். என்னவென்றால், அந்த புகைகள் என்னென்ன புகைகள் இருந்தது, அகிலிடும் புகை, அட்டிலிடும் புகை என்று அந்த புகைகளை வரிசைப்படுத்துவான். அப்படி அந்த புகைகளை வரிசைப்படுத்துகிற பொழுது அயோத்தியிலே அறம் சார்ந்த புகையும் இருந்தது என்றான். வேள்வி புகையும் அந்த நாட்டிலே எழும்பி இருந்தது என்றான். அதையே இலங்கையிலே சொல்லுகிற பொழுது அங்கே என்ன புகை இருந்தது என்றால், பெண்கள் கூந்தலுக்கு வாசனைக்காக போடுகிற புகை மட்டுமே இருந்தது என்றான். என்ன அடிப்படை? இன்பம் தவிர அறம் இல்லை அங்கே. இங்கே அறத்தோடு கூடிய இன்பம் இருந்தது. அதனால் தான் அயோத்தி வாழ்ந்தது, இலங்கை அழிந்தது. நான் ராமாயண இலங்கையை சொல்லுகிறேன். அறத்தோடு இருக்கிற ஒரு நாடும் மக்களும் வாழ்வார்கள். அந்த நாடு அப்படித்தான் இருந்தது என்று கம்பன் அந்த நாட்டுக்குள்ளே பார்த்து கொண்டு போகிறான். பார்க்கிற இடமெல்லாம் செழிப்பு, பார்க்கிற இடமெல்லாம் செழிப்பு. ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டு போகிறான். வயல்வெளியை பார்த்தான், நேற்று பார்த்து விட்டான். மலையை பார்க்கிறான், அங்கே இருந்த ஆற்றை பார்க்கிறான். வெள்ளம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எப்படி ஓடுகிறது சொல்கிறான். நானிலம் என்று நிலத்தை 4 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். குறிஞ்சி, முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்று 4 நிலம். மலை மலை சார்ந்த இடம், காடு காடு சார்ந்த இடம், வயல் வயல் சார்ந்த இடம், கடல் கடல் சார்ந்த இடம். ஒரு 6 பிறக்க தொடங்கி போய் முடிகிற இடம் வரைக்குமான அந்த நிலப்பகுதி 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அயோத்தியிலே ஓடுகிற ஆறுகள் என்ன செய்கிறதா? அந்த நிலங்களையே தலகீழா மாத்திடுதான். முல்லையை குறிஞ்சியாக்கி, மருதத்தை முல்லையாக்கி, புள்ளிய நெய்தல் தன்னை பொறுகரு மருதமாக்கி, எல்லையில் பொருள்கள் யாவும் இடை தடுமாறும் நீரால் செல்லூரு கதியிற் செல்லும் வினையெனச் சென்றதென்றே என்றான் கம்பன். எப்படி விதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழா திருப்பி போட்டுவிட்டு போய்விடுகிறதோ, அதை விளக்கம் பண்ண தேவையில்லை. இந்த நாட்டில் நம்ம வாழ்க்கை தானே அப்படியே தலைகீழா மாறிப்போச்சே. 15 வருஷத்துக்கு முதல் தமிழ்ச்சங்கத்தில் இருந்து நான் பேசுவேன் என்று கனவிலையாவது நினைத்திருப்பேனா? அல்லது இங்கே வந்து கொழும்பிலே ஒரு கம்பன் கழகம் ஆரம்பிக்கும் என்று நான் மனதிலேயாவது நினைத்திருப்பேனா? நினையாத எல்லாம் விதி மாற்றி போட்டு விடுகிறது. அதுபோல இந்த 6 அந்த நிலங்களையே திசை திருப்பியது என்று அந்த வர்ணனை பாடிக்கொண்டு போகிறான். நகரத்துக்குள்ளே போகிறான். எங்கு பார்த்தாலும் செழிப்பு, எங்கு பார்த்தாலும் மலர்ச்சி, ஒரு இடத்திலும் ஒரு குறைவை காணவில்லை. ஒரு நாடு என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் நாடு அல்லது காடு என்று பெயர். நாங்கள் இருப்பது எது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். யார் முகத்திலேயும் சோர்வில்லை என்றான் கம்பன். எங்கும் பார்க்கிறான், எல்லா இடமும் செழிப்பாக இருக்கிறது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். பயிர்கள் எல்லாம் செழித்திருக்கின்றன. விலங்குகள் எல்லாம் மகிழ்ந்திருக்கிற என்றான் கம்பன். அந்த நாட்டை ஆள்கிற தசரதனுடைய சிறப்பினாலே அந்த நாட்டுக்கு கம்பன் லட்சணம் சொல்றான். வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசையர் உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன் தசரதன். அவன் ஆண்ட ஆட்சி சிறப்பினாலே வெள்ளம் ஒரே பக்கமா ஓடிச்சுதான். அந்த நாட்டிலே உணவுகள் அதிகமாக இருக்கிறதாலே விலங்குகள் எல்லாம் அந்த நாட்டை நோக்கியே படையெடுத்து வந்ததாம். பறவைகள் அந்த நாட்டை நோக்கியே பறந்ததாம். இதை சொல்லிட்டு கம்பன், அதானே கம்பன், அவனுடைய குசும்பன். அவன் என்ன செய்தான்? எல்லாம் ஒரு வழி போயிற்று என்று சொன்னவன் அப்படி ஒரு இடையில் ஒரு இது தூக்கி போடுறான். என்ன? அந்த நாட்டிலே இருந்த வேசையர்கள் கூட ஒருமித்த மனதோடு வாழும்படியாக தசரதன் நாட்டை ஆண்டான். தசரதனை பார்த்த பிறகு பல பேர் தொடர்பு வேண்டாம் என்று வேசையர்களே நினைத்தார்கள் என்று கம்பன் பாடுகிறான். வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசையர் உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன். எல்லாம் சிறப்பு. அவனுடைய ஆட்சி எப்படி ஆண்டான் என்றால் அந்த நாட்டிலே குவிதலே இல்லை, எல்லாம் மலர்ச்சி. கம்பனுக்கு ஒரு ஏக்கம் வருகிறது. என்ன ஏக்கம்? இந்த நாட்டிலே ஏதாவது இப்போ என்னென்றால், ஒரு நாட்டுக்கு ஒரு புலவன் போகிறான், எல்லாம் வாடி வாடி இருக்கும்.
ஆள் சோர்ந்திருப்பான், பூ சோர்ந்திருக்கும், மரம் சோர்ந்திருக்கும். அந்த நாட்டில் எங்கேயாவது தேடி பிடித்து மலர்ந்த ஒன்றை பாடுவது கவிஞர்களுக்கு வழக்கம். இந்த நாட்டை கம்பன் பார்க்கிறான், எல்லாம் மலர்ந்திருக்கிறது. அப்ப இந்த நாட்டிலே ஒரு தாமரை மலர்ந்திருக்கிறது என்று ஒரு கவிதை பாடினால் என்ன ஆகும்? எல்லாம் மலர்ந்திருக்கிற நாட்டிலே ஒன்று மலர்ந்திருக்கிறது என்றால் ஏதோ மற்றவை எல்லாம் மலரவில்லை என்று ஆகிவிடும் அல்லவா? கம்பன் எப்பவும் புதுசா சிந்திப்பான். எப்போ நான் சொல்றேன் பாருங்க, கெட்டித்தனத்திலே அவனுக்கென்று ஒரு சுயம் இருக்கும். எல்லாரும் வர்ணனை பாடுகிற பொழுது நாட்டினுடைய வளர்ச்சியை பாடி இருக்கிறார்கள். கம்பன் பார்த்தான், இது பாடப்படாது. இந்த நாட்டிலே எல்லாம் மலர்ந்திருக்கிறது, இதில் என்ன மலர்ச்சி பாடுவதிலே என்ன சிறப்பு இருக்கிறது? ஏதாவது ஒன்று குவிந்து கிடந்தால் அதை பாடுவோம் என்று முடிவு செய்தான். ஏதாவது ஒன்று குவிந்து இருக்கிறதா தேடி தேடி பார்க்கிறான். ஏதாவது ஒன்று வாடி சோர்ந்து கிடந்தால் அதை பாடுவோம். அப்ப அயோத்தியில இது மட்டும்தான் வாடி கிடக்கிறது என்று சொல்லிவிடலாம் என்று பார்த்தால் ஒன்று கூட கம்பனுக்கு அகப்படவில்லை. ஏதாவது ஒன்று சோர்ந்து இருக்கிறது, வாடி இருக்கிறது, குவிந்து இருக்கிறது என்று ஒன்றை பாடுவோம் என்று தேடி பார்க்கிறான். ஒன்றும் கிடைக்கவில்லை. அந்த வீதியெல்லாம் நடந்து பார்க்கிறான். கம்பனப்ப அயோத்திக்கு போனான்னு கேட்கப்படாது, அது நேற்று சொல்லி போட்டேன். அவன் போயிருப்பான், மனதாலே போயிருப்பான். அவனோட நாங்க போக வேண்டியதுதான். எல்லா வீதியும் போகிறான், எல்லா இடமும் போகிறான். அவன் சாயந்தரம் ஆகிவிட்டது. நேற்று போன நேரம் பின்னேரம் என்று சொல்லிட்டேன். இப்ப இதெல்லாம் பார்த்து முடிய இங்க வர்ற பொழுது இரா பொழுது தொடங்கி விட்டது. அப்படியே பார்த்து கொண்டு உள்ளே வருகிறான். ஒரு இடத்திலும் குவிதல் இல்லை. தேடி தேடி களைத்து போய் ஒரு இடத்துல உட்காரலாமான்னு நினைச்சு கம்பன் நிமிர்ந்தான். ஒரே ஒரு இடத்துல ஒரு குவிதல் தெரிந்தது. ஒரே ஒரு இடத்துல குவிந்த ஒன்று தெரிந்தது. மற்ற எல்லா மலர்ச்சி குவிந்த ஒன்று கிடைக்குமா என்று பார்த்தான். அம்பிட்டது. அதை பாடுறான். என்ன குவிஞ்சிருந்தது என்று பாடுறான் பாருங்க. அது நினைச்சு நினைச்சு ரசிக்கிற ஒரு விஷயம். என்ன குவிந்திருந்ததாம்? இரவு ஆகிவிட்டது. இரவு ஆக தொடங்கி விட்டது. முழு இரவு இல்லை. அந்த அயோத்தியில இருந்த ஒரு பெண் தன் பிள்ளைக்கு சோறு ஊட்ட நினைக்கிறாள். இரா பொழுது ஆகிவிட்டது, சோறு ஊட்ட வேண்டும். நேரத்துக்கே சோறு கொடுக்கிறது அந்த காலத்து வழக்கம். ஏனென்றால் குழந்தைகள் நேரத்துக்கு உணவு உண்டால் நேரத்துக்கு தூங்கலாம். நேரத்துக்கு தூங்கினால் நேரத்துக்கு எழும்பலாம். நேரத்துக்கு எழும்ப வேணும் என்ற நினைக்கிறவர்களுக்காக இதை சொல்லுகிறேன். இல்லை, இப்போ நாங்கள் ராத்திரி எல்லா டிவி மூடி படுக்கிறதுக்கு 11 மணி, அதுக்கு பிறகு சாப்பாடு, அதுக்கு பிறகு தூக்கம். நான் என்னுடைய ஒரு உடல்நல குறைவுக்காக சீன வைத்தியம் ஒன்றுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சீன டாக்டர், அவர் என்னை பார்த்துக்கு ரொம்ப எல்லாம் விசாரித்து விட்டு எத்தனை மணிக்கு ராத்திரி சாப்பிட்றீங்கன்னு கேட்டார். நான் கொஞ்சம் நேரத்துக்கு சொல்லுவோம்ட்டு 8 மணிக்கு சாப்பிட்றேன்னு சொன்னேன். நான் வழக்கமாக அப்படி சாப்பிட்றது இல்லை. அந்த அம்மா மயங்கி விழாத குறை 8 மணிக்கத்தானா சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு கேட்குது. அது என்ன? அப்போ நான் நினைக்கிறேன் அது 5-5:30 சாப்பிட்ரும் போல இருக்குது. அப்படிதான் அதை பார்த்தாலும் இருக்குது. சரியாத்தான் இருக்குது. நாங்கள் தான் பிழை. நேரத்துக்கு குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற அந்த மரபின்படி ஒரு தாய் குழந்தைக்கு அயோத்தியிலே உணவு ஊட்ட தொடங்குகிறாள். இருள் பிறந்து விட்டது. உணவு ஊட்ட தொடங்குகிறாள். என்ன உணவு ஊட்டுகிறாள்? நல்ல வெள்ளை சாதம். பீஸா எல்லாம் அப்போ கிடையாது. இப்போ பிள்ளைகளுக்கு அதுதானே ஊட்ட வேண்டி இருக்கிறது. நல்ல வெள்ளை சாதம், கரைய காய்ச்சி இருக்கிறாள். இந்த பிள்ளைக்காக சமைத்த சோறு கரைய காய்ச்சி அதில் பால் விட்டு, அந்த பாலில் எதில் விடுறாள் என்றால் தங்க கிண்ணத்திலே விட்டுருக்கிறாள். அவ்வளோ வசதி நம்ம வீட்டில் அதங்க இருக்கும். தங்க கிண்ணத்திலே வெள்ளை சாதத்தை போட்டு பாலை வார்த்து ஒரு கையில பிள்ளையை தூக்கி இப்படி இடுப்புல வச்சிருக்கிறான். ஒத்த கையால் இப்படி வச்சு இந்த கையில பிள்ளையை பிடிச்சபடி இதுல கிண்ணம். இதெல்லாம் நீங்க அப்படியே மனதில் கொண்டு வந்துருவணும். இப்படி கை இடுப்புல பிள்ளையை பிடிச்சபடி இருக்கிறது. இந்த கையில கிண்ணம், இந்த கிண்ணத்துல பாலும் சோறும் போட்டு இந்த கையால இப்படி பிசைகிறாள். சோத்தை பிசைகிறாள். ஏனென்றால் இதெல்லாம் ஒரு நுட்பம். கடவுள் ஏன் பிள்ளையை இடுப்புல வைக்க? பெண்களுக்கு இடை சின்னனாக இருக்க வேண்டும் என்பது சட்டம். ஒரு காலத்து சட்டம் என்று வைத்துக் கொள்வோம். பெண்களுக்கு இடை ஏன் சின்னனாக இருக்க வேண்டும் என்றால் அதுல ஒரு காரணம் சொல்வார்கள். பெண் குழந்தைய இப்படி இடுப்புல வச்சிருக்க வசதியாம். சின்ன இடையா இருந்தா தானே குழந்தைய காலை தூக்கி இப்படி வைக்கிறதா இருந்தா, சின்ன இடையா இருந்தா தான் குழந்தைய வைக்கலாம். நான் தரவழி தூக்கி வச்சனோ பிள்ளை கிழிஞ்சு போகும். அதனால இறைவன் இயற்கையா பெண்களுக்கு இடையே சின்னனா அமைச்சிருக்கிறான். அதுல தூக்கி இந்த பிள்ளையை அப்படி வச்சுக்கொண்டு இந்த தாய் சோறு ஊட்டுவதற்கு வந்திருக்கிறாள். சோறு ஊட்டுகிற பொழுது பிள்ளைகளுக்கு பொழுதுபோக்கு கதை சொல்லி அழகு காட்டி சோறு ஊட்டுவது பழைய காலத்து நேரம் இருந்த தாய்மாருடைய வேலை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். 6 மணிக்கு பிள்ளையை அப்படி இடுப்புல வச்சுக்கொண்டு சோறையும் எடுத்துக்கொண்டு வந்து பூர்ண நிலா இருந்தது மேலே. இந்த நிலாவை காட்டி காட்டி சோறு தீத்துறாள் தாய். இந்தா பாரு நிலா,
அதில் ஔவையார் முழங்கால் மடிச்சு கொண்டு இருந்து இருக்கிறா தெரியுதா, முயல் தெரியுதான்ட்டு சின்னன்ல பாட்டிமார் எங்களுக்கு சொல்றது. நான் ஓயல் முடியும் வரையும் ஔவையார் அங்கதான் இருக்கிறான்னு நினைச்சு கொண்டிருந்தாள். உண்மையா சொல்றேன் பாருங்க, அப்படி நினைச்சு கொண்டிருந்தாள். அந்த ஔவையாரை பார்த்து அல்லது நிலவை பார்த்து பார்த்து கதை சொல்லிக்கொண்டு இந்த தாய் சோறு ஊட்டுகிறாள். இந்த பிள்ளைக்கு சோறை அவள் இன்னும் வாய்க்குள்ள தீட்ட இல்லை. ஏனென்றால் சோறு குழந்தைக்கு கொடுக்கிற சோறு சாப்பாடு உள்ள போய் செமிக்க வேணும், அதுக்கு பல்லெல்லாம் இருக்காது. அதுக்காக தாய்மார்கள் என்ன செய்வார்கள், சோறை ஏற்கனவே கரைய காய்ச்சி அதை கையாலே பிசைந்து 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 இன்னும் மாவாக்கி சோறு தீத்துவார்கள். இதுதான் வழக்கம். அப்ப பிள்ளைய வச்சுக்கொண்டு இந்த தாய் சோறை பிசைகிறாள். பிள்ளைக்கோ பசி, ஏன் ஆரோக்கியமான வளர்ந்த பிள்ளைக்கு பசி வந்து விட்டது. தாய் சோறு கொடுக்கிறா இல்லை, இந்த குழந்தை பிள்ளை அல்லவா, அது அம்மா எப்ப சோறை என் வாய்க்கு தருவாள் என்று அந்த சோறு தரும் வரைக்கும் அது இப்படி இப்படி ஆடுதான், இப்படி ஆடுதாம் அந்த பிள்ளை. அது குழந்தைகளை பார்த்தவர்களுக்கு தெரியும். குழந்தைகளை தாய்மார்கள் தூக்கி உணவு செய்யறத பிள்ளை அந்த பசியில அவன் ஆட தொடங்கிடுவான், கொண்டா சோறைன்ட்டு. அப்ப இந்த பிள்ளை இப்படி இப்படி ஆடுகிறதாம். ஆரோக்கியமான பிள்ளை என்றபடியால் அந்த சாப்பாட்டை கண்டோனே பிள்ளைக்கு செமிபாடு நல்ல உள்ள பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய வாயிலே எச்சில் வழிகிறது. வீணீர் வடிஞ்சா பிள்ளை ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த ரெண்டு வாயாலையும் அந்த சோறை பார்த்தோன்னே வாயிலே எச்சில் நீர் வந்து அந்த பிள்ளைக்கு இப்படி வாயால வழிகிறது. அந்த எச்சில் வழிவது ஒரு மாலை போல இருந்தது என்றான் கம்பன். எச்சில் வழிவது இப்படி மாலை போல வழிகிறது. இப்ப இந்த பிள்ளை இப்படி இப்படி ஆடுதே. கம்பன் இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தான். இந்த பிள்ளையினுடைய கழுத்திலே தாய் ஒரு தங்க சங்கிலி போட்டிருக்கிறாள். அது இப்பவும் அந்த வழக்கம் உண்டு. தமிழர்களுடைய மரபில் வந்த கொஞ்சம் அழியாத விஷயங்கள் அது உண்டு. பவுன்ல இருந்தபடியா நின்றுட்டுது. என்ன செய்வார்கள் என்றால் குழந்தைகளுக்கு ஒரு நகை போடுவார்கள், ஒரு பதக்கம் போடுவார்கள். அதுக்கு இப்ப நாங்க சொல்ற பெயர் பஞ்சாயுதம் என்று பெயர். என்னதுக்கு அது பெயர் வச்சோமோ இப்போ சொல்லி கொண்டு இருக்கிறோம் பஞ்சாயுதம் என்று. பழைய கால தமிழிலே அந்த 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 நகைக்கு பெயர் ஐம்படை தாலி என்று அதுக்கு பெயர். ஐம்படை தாலி என்று பெயர். என்னவென்றால் காவல் தெய்வமாகிய மகாவிஷ்ணுவினுடைய 5 ஆயுதங்களை அந்த பெண்டன்ல போட்டு பிள்ளைக்கு காவலா இருக்கட்டும் என்று போட்டு வைக்கிறது. இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கதாயுதம், சக்கரம், சங்கு எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். அதான் அந்த பஞ்சாயுதம் என்ற நகை. ஐம்படை தாலி என்று அந்த நகைக்கு பெயர். அந்த நகை பிள்ளையினுடைய கழுத்திலே தாய் போட்டு இருக்கிறாள். இந்த பிள்ளைக்கு எச்சில் வழிகிறது. இது தங்க மாலை, இது எச்சில் மாலை. இந்த பிள்ளை இப்படி அசைய அசைய இந்த எச்சில் மாலையும் தங்க மாலையும் ரெண்டும் சேர்ந்து மார்பிளை அசைகிறது என்றான் கம்பன். தாலி ஐம்படை தழுவு மார்பிடை. ஐம்படை தாலி இப்படி தழுவுகிறது. மாலைவாய் அமிழ்து ஒழுகும் மக்களை. நினைச்சு பாருங்க, அந்த கம்பனுடைய அவனுடைய அன்பு. அந்த பிள்ளைய சொல்ற பொழுது எச்சில் ஒழுகுன்னு சொல்லல, அமிழ்து ஒழுகும் மக்களை என்றான். ஏன், பிள்ளையினுடைய வாயிலே இருந்து வழிகிற எச்சில் தாய்க்கு அமுதம் தான் ஐயா, அதை மறந்து போகாதீர்கள். நமக்கு தான் அருவருப்பு. அதனாலதான் கம்பன் நினைக்கிறான், அது அம்மாவுக்கு அமிர்தம் அல்லவா. நான் சொல்லுகிற பொழுது அப்படி அல்லவா சொல்ல வேணும். அப்பா மாதிரி தான் கொஞ்சம் அறியண்டப்படுவார்கள். பிள்ளைக்கு மூக்கில் வலியுதா, துணியை கொண்டா, பேப்பரை கொண்டா. அம்மா என்ற சந்தனம் இப்படி தடவுவாள். அவளுக்கு அதில் அருவருப்பு இல்லை. ஏனென்றால் வயிற்றுல சுமந்து பெற்றவள். அப்போ தாலி ஐம்படை தழுவு மார்பிடை மாலைவாய் அமிழ்து ஒழுகும் மக்களை பாலில் ஊட்டுவாள். நிலாவை காட்டிக்கொண்டு இந்த அம்மா சோறு தீர்த்துச்சுதான். கம்பன் பார்த்தான், ஒன்றும் இந்த நாட்டிலே குவிந்தது இல்லை 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 என்று நினைத்துக் கொண்டிருந்தேனே, குவிந்தது ஒன்று கிடைத்து விட்டது என்றான். என்ன குவிந்தது? இந்த பிள்ளைக்கு சோறு தீர்த்துறாள் தாய். சோறு தீர்த்துறதுக்கு ஒரு முறை இருக்குது, அது சொல்லித்தர்றேன் உங்களுக்கு. இப்போ என்னென்னத்துக்கும் எல்லாம் ட்ரைனிங் கிளாஸுகளுக்கு போறீங்க, இதுக்கும் ஒரு கொஞ்சம் பேருக்கு நடத்திட்டா போச்சு. என்ன செய்யணும், சோறு பிசைகிற பொழுது அகல கைப்பிடித்து பிசைய வேண்டும். அப்பதான் சோறு நசியும். தீத்துற பொழுது கையை குவிச்சு நுனிக்கு கொண்டு வந்து இப்படி தீத்தவணும். ஏனென்றால் பிள்ளையினுடைய வாய் சின்ன வாய், அந்த வாய் அளவுக்கா கையை கொண்டு வந்துடணும். சோறுக்கு ஒரு கொஞ்சம் சோறு இந்த நுனிக்கு வர வேணும். அப்ப இப்படி பிசைஞ்சு இந்த நுனி விரலுக்கு கையில சோறு கொண்டு வந்து இப்படி தீத்தினா அந்த சின்ன வாயால, அந்த குமுத வாயால பிள்ளை சாப்பிடும். அப்படிதான் தீத்த வேணும் பாருங்க. அப்படி இல்லாட்டி கிரிக்கெட் பால் போடுற மாதிரி ஒரு உருட்டு உருட்டி இந்த சீமந்த் அப்புறம் மாதிரி பிள்ளை அப்படி திகைச்சு போய் சாப்பிட்டானா விழுங்கினானா என்று விழுங்கிடுவான். அப்படின்னு தீத்துறார்கள்.
அவசரம் வந்து அப்படி தீத்துற முறை இருக்கிறது. அப்படி அந்த பிள்ளையை அப்படி சோறை குழைச்சு கொண்டு வந்து அந்த நுனிக்கு கொண்டு வந்து இந்த தாய் தீத்தினால் கம்பன் சொன்னான், அயோத்தியிலும் குவிந்தது ஒன்றை கண்டேன். எது குவிந்ததென்றால் பிள்ளைக்கு சோறூட்டுகிற தாயினுடைய கை மட்டும்தான் அயோத்தியிலே குவிந்தது என்றான். தாலி ஐம்படை தழுவு மார்பிடை மாலைவாய் அமிழ்து ஒழுகும் மக்களை பாலில் ஊட்டுவாள் செங்கல். அதை சொல்லிட்டு கம்பன் சொல்றான், இந்த கை குவிஞ்சதே, அப்ப அதுவாவது ஒன்று குவிஞ்சால் அயோத்திக்கு அது ஒரு குறைவு இல்லையா? ஒன்றும் குவியக்கூடாதே, ஒரு காரணம் இல்லாமல் குவியக்கூடாதே. அப்போ ஒரு காரணம் வேணுமே இது குவியறதுக்கு. ஏன் இந்த கை குவிந்ததுன்றதுக்கு ஒரு கற்பனை பண்றான் பாருங்க. அவனுக்கு 1000 பொற்காசு என்ன 5000 பொற்காசு கொடுக்கலாம். அவன் சொன்னான், இந்த கை ஏன் குவிஞ்சதுன்னா சோறு தீத்திரத்துக்கு குவிஞ்சது நினையாத, இந்த பெண்ணினுடைய கை சிவந்து தாமரை போல இருக்கிறது. பெண்களினுடைய கை சிவந்து இருக்கும், தாமரை, நான் இதை காட்டப்படாது, சிவந்து இருக்கும், தாமரை போல பெண்களுடைய கை இருக்கும். அகலமா பிசைகிற பொழுது அந்த பிசைஞ்ச வேதனையில கை சிவந்து போச்சு. அப்ப செந்தாமரை மாதிரி இந்த கை வந்துட்டுது. இப்ப இவள் இந்த சோத்தை எடுத்து பிள்ளைக்கு கிட்ட கொண்டு போனாள், முகத்துக்கு கிட்ட. அந்த பிள்ளையினுடைய முகம் பூர்ண சந்திரன் போல இருக்கிறது. கம்பன் பார்த்தான், இது தாமரை, இது பூர்ணச்சந்திரன். தாமரை பூர்ணச்சந்திரனை பார்த்தா குவியுமா குவியாதான்னு கேட்டான். எப்பவும் தாமரைக்கு இருப்பாங்க, சந்திரனை கண்டோன குவிஞ்சிரும், சூரியனை கண்டோன மலரும். இப்போ இவருடைய கை தாமரை, இந்த பிள்ளையினுடைய முகம் சூரிய சந்திரன். இந்த சந்திரனுக்கு கிட்ட இந்த தாமரை ஆகிய கை வந்தோனே குவிஞ்சது இயல்புதானே என்று அதுக்கு ஒரு காரணமும் சொல்லி முடிச்சான் கம்பன். தாலி ஐம்படை தழுவு மார்பிடை மாலைவாய் அமிழ்து ஒழுகும் மக்களை பாலில் ஊட்டுவாள் செங்கை பங்கயம் வான் நிலா உற குவிவமானுமே. எந்த குறையும் இல்லாமல் நிறைந்திருக்கிறது. அந்த நாட்டை தசரத சக்கரவர்த்தி ஆள்கிறான். இதுதான் இன்றைக்கு சொல்ல போகிற பகுதி. தசரத சக்கரவர்த்தி ஆள்கிறான். எப்பவும் சொல்றேன் பாருங்கள், ஒரு நாட்டினுடைய சிறப்பு, இயற்கை வளம் எல்லாம் அரசனுடைய நேர்மையிலே தங்கி இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அதை நாங்கள் ஜனநாயகம் என்ற பெயரிலே ஏதோ எல்லாம் கொண்டு வந்து எல்லாரையும் அரசர்களாக்கி, செல்வாக்குள்ளவன் சண்டித்தனம் உள்ளவன் எவனும் அரசனாகலாம் என்ற நிலை வந்து அரசு என்பதற்கு இருந்த லட்சணம் போய்விட்டது. திருக்குறளிலே அரசியல் பாடுகிறான் கம்பன். அரசனுடைய பெருமை சொல்ல வேண்டிய முதல் அதிகாரம், அவன் என்ன பெயர் வைத்தான் தெரியுமா? அந்த அதிகாரத்துக்கு இறை மாட்சி என்று பெயர் வைத்திருக்கிறான். தமிழ் படித்தவர்களுக்காக சொல்லுகிற இறை மாட்சி. இறை என்ற சொல் யாரை குறிக்கும்? கடவுளை குறிக்கும். இறை என்ற சொல் கடவுள் தான். தமிழிலே கடவுளை குறிக்கிற சொல் இறை. அந்த சொல்லை கொண்டு ராசாவுக்கு போடுறான் பாருங்க திருவள்ளுவன். இறை மாட்சி என்ற என்ன அர்த்தம் என்றால், கடவுளுடைய தொழில், காத்தல் தொழில். அந்த தொழிலை கடவுளினுடைய பிரதிநிதியாக இருந்து செய்கிறவனுக்கு பெயர் தான் அரசன். அந்த பெருமதி தெரியாம போச்சு. தேப்ப எங்குதான் தெரியாம போச்சு. நான் யாரையும் சொல்றதா நீங்க மனதில் கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க. எனக்கு ஏற்கனவே எதிரிகள் அதிகம். நான் நிச்சயமா சொல்றேன் பாரு, கடவுளுக்கு அடுத்ததாக எந்த ஒரு தலைமை சீட்ல, நான் எப்பவும் திருக்குறள் படிப்பிக்கிற பொழுது சொல்றது உண்டு, அரசியல் என்றால் ஏதோ ராசா மட்டுமில்லை, ஏதாவது ஒரு இடத்துக்கு நீ தலைவனாக இருக்கிறாயா, அது ஒரு சங்கமாகட்டும் அல்லது ஒரு அலுவலகமாகட்டும், நீ ஒரு தலைவனாக இருக்கிறாயா, கடவுளினுடைய பிரதிநிதியாக நான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு இரு. இல்லாவிட்டால் அந்த பதவிக்கு போகாதே. பெரும் பாவம் தேடிவிடுவோம். ஏனென்றால் தலைமை என்றாலே அது கடவுள் பண்பு. அந்த பண்பை உனக்கு ஒருவன் தருகிறான் என்றால் கடவுள் தன்மையோடு நீ இருக்க வேண்டும். அதனால் தான் இளங்கோவடிகள் சொன்னார், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். என்றைக்கும் பிழைக்காத தங்கத்தில் எழுத வேண்டிய வசனம் பாருங்க. பாராளுமன்றத்தில் எழுதி போட வேணும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன் பாருங்க. நான் இது பொதுவில் தான் நான் சொல்றேன். எந்த பாராளுமன்றத்திலும் இருக்க வேண்டியும் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அறமே அவன் அழிக்கும். வாரியார் தான் ரொம்ப சுவையா ஒரு கதை சொல்லி நான் சின்ன வயசுல கேட்டிருக்கிறேன். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், ஒரு நாடு, ஒரு கொடுங்கோல் அரசன், ரொம்ப மோசமான அரசன், படிப்பறிவு கிடையாது, ஏதோ விதத்தில் வந்துட்டான் ராசாவா. அவனுக்கு இன்று அவன் முழு முட்டாள் ராசா. அப்ப முட்டாள் ராசாவுக்கு மந்திரி யார் இருப்பான்? நீங்க சும்மா கண்டுபிடி சிரிக்கப்படாது. முட்டாள்களே மந்திரியா அமைஞ்சு போனார்கள். முட்டாள் சேவகர்கள், முட்டாள் தளபதிகள் எல்லாம் அமைஞ்சு போச்சு. ராசா தலைமை தாங்கிறான் அந்த நாட்டுக்கு. பெரிய பிரச்சனையா போச்சு நாட்டு மக்களுக்கு. ஏனென்றால் இவன்கிட்ட போக முடியாது. வழக்கு பிரச்சனை என்றா இவன்கிட்ட போக முடியாது. இவன்கிட்ட போனா உள்ள வழக்கு பெருசா போயிடும். அதனாலே நாட்டு மக்கள் கிடந்து தவித்தார்கள். அந்த ஊரிலே ஒரு சாமியார் இருந்தார். ரொம்ப தெளிவான மனுஷன், ரொம்ப நீதியானவர், தர்மமானவர், ஒழுக்கமா வாழ்கிறவர், கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அவர் ஒரு மடத்தில் உட்கார்ந்திருந்தார்.
அப்போ இந்த ராசாவோட பயத்துல ஒருத்தரும் ராசாவிட்ட வழக்குக்கு போறது இல்லை. ஏதாவது பிரச்சனையா இருந்தா மடத்துக்கு சாமியார்கிட்ட தான் போவார்கள். சாமியார் அவரவர் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப எல்லாரும் சந்தோஷத்துல போகிற பொழுது இப்படி தட்டம் பழங்கிடம் பலகாரங்கள் எல்லாம் வச்சு வச்சு கொண்டு போய் கொடுப்பார்கள். அந்த ஊர்ல ஒரு சோம்பேறி இருந்தான். இது வாரியார் சொன்ன கதை, திரும்ப திரும்ப சொல்றேன், என் கதை இல்லை. ஒரு சோம்பேறி இருந்தான். அவன் பார்த்தான், சும்மா இருந்து சாப்பிட்றதுக்கு என்ன வழி? இப்படி ராசா இருக்கிற நாட்டில் இப்படி ஒருத்தன் இருப்பான் கட்டாயமா. சும்மா இருந்து சாப்பிட வேணும், அதுக்கு என்ன வழி என்று யோசிச்சான். எல்லாம் யோசிச்சு பார்த்தா அவனுக்கு ஒன்றும் சரி வரையில. பிரச்சனை இல்லாம இருந்து சும்மா சாப்பிட்றேன்டா, சாமியார் மடத்துல போய் சேர வேண்டியது முடிவு செய்தான். கணவர் இப்ப அப்படி சாமியார் ஆகி கொண்டிருக்கிறார்கள். சாமியார் மடத்துல போய் சேர்ந்துட்டா பிரச்சனை இல்லைன்ட்டு சாமியார் மடத்துக்கு வந்தான். குருவே என்ன சிஷ்யனா ஏற்றுக்கொள்ள வேணும் என்றான். குரு பெரிய அறிவாளி, இவன் வந்த நோக்கம் தெரிஞ்சு போச்சு. சரி, அவனுக்குரிய விளக்கத்தை கடவுள் கொடுப்பாரு, சரி சேர்ந்துடுன்னுட்டார். அன்றையில இருந்து அந்த மடத்துல இருந்து மிச்ச சிஷ்ய பிள்ளைகள் எல்லாம் மெலிய தொடங்கிட்டான். ஏன்? சாமியாருக்கு தட்டம் தட்டமா பலகாரம் வரும், அவர் பின்னுக்கு தள்ளிடுவார். இவன் வெரைட்டி வச்சிருந்தான், ஒருத்தர் கை வைக்கப்படாது. அதிலே நான் எடுத்து சாப்பிட்டதுக்கு மிச்சம் தான் நீங்கள் பங்கிட வேண்டும். சாமியார்கிட்ட இவங்க சொல்லவும் முடியாது. இவன் ஃபுல்லா சாப்பிடுவான். சாப்பிட்டு அந்த மடத்து திண்ணையில போய் படுத்துருவான். 50 கிலோவா இருந்தவன் 100 கிலோ ஆயிட்டான், படுத்திருக்கிறான். இது ஒரு பக்கம் நடக்குதா? ஒரு நாள் அந்த அரசனுடைய நாட்டிலே ஒரு திருடன் ராத்திரி களவெடுக்க போனான். போனவன் இரவு ஒரு செட்டியார் வீட்டிலே போய் கண்ணம் வைக்கிறான், ஓட்ட போடுறான். ஓட்ட போட்டு உள்ளே பூந்து களவெடுக்க வேண்டும் என்று உள்ளே போய் களவெடுத்து பெரிய முடிச்சு எல்லாம் எடுத்துட்டான். எடுத்துக்கொண்டு அந்த ஓட்ட வழியாகவே வெளியில வந்தான். அப்ப மழை பெஞ்சுது. மழை பெஞ்ச உடனே அந்த நேரம் பார்த்து பெருமழை காற்று அடிச்சதாலே அவன் அந்த ஓட்ட போட்டு அப்படி வெளியில வந்து கொண்டிருக்கிறான். மழை காற்று காரணமாக அந்த சுவர் இடிஞ்சு விழுந்துட்டு அதுக்குள்ள அம்பிட்டு திருடன் இறந்து போனான். போன அத்தான் காலையில நகையோட வருவார். இந்த வீட்டில் திருடன் பஞ்சாதி பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பொட்டெல்லாம் வச்சு அனுப்பி வச்சவள். அப்ப இவளுக்கு கணவனை காண இல்லையோடனே அவள் அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருப்பான் போல இருக்குது. பார்க்க வேணுமா, எங்க அவர் போனவரை காண இல்லையென்று வந்து பார்த்தால் சுவர் இடிஞ்சு விழுந்து இவன் செத்து கிடக்கிறான். இவள் பார்த்தால் நமக்கு இனி குடும்பம் துளைஞ்சுது. ஏன் ஒரு நாளும் களவெடுத்து கொண்டு வந்த அந்த கணவன் இனிமேல் இல்லை, இறந்து போனான், நான் எப்படி பிழைக்கிறது என்று யோசிச்சாள். கொஞ்சம் புத்திசாலி இந்த ராசா, முட்டாள் ராசா. இவரை பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அத்திவாரம் போடுவோம் என்று நினைச்சாள். ராசா முட்டாளா இருந்தா இப்படி இருக்கிறவன் எல்லாம் நினைக்க தொடங்கிடுவான். நேரா தலைமையில விரிச்சுட்டு கண்ணகி போனவள் போல அந்த அந்த அரசனுடைய அரண்மனைக்குள்ள போய் பூந்தாள். அரசர் அப்பதான் இருந்து பால் சாப்பிட்டு கஜு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். ஏன்னா அங்க அவருக்கு விளக்கு கிழக்கு ஒன்றும் வர்றது கிடையாது. சும்மா உட்கார்ந்து இருக்கிறது. காலமையில போய் சும்மா ஒரு காட்சிக்காக உட்காருவார். அந்த முட்டாள் மந்திரிகள் எல்லாம் உட்கார்ந்துருவார்கள். ஒரு நாளும் விளக்கு வந்தது கிடையாது. 12 மணி மட்டும் சும்மா இருந்து பேசிட்டு போறதான். இன்றைக்கு ஒரு பெண் தலைமையில் வந்து மன்னவா எனக்கு நீதி வேணும்னு கேட்டோன்னா ராஜா தூங்கி கொண்டிருந்தவர் எழுந்து உச்சாரமா அடாடா ஒரு விளக்கு வந்தது விடப்படான்னு நினைச்சுட்டார். கூப்பிட அந்த பெண்ணை உள்ளே என்றார். பெண்ணை கொண்டு வந்து விட்டுட்டார்கள். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுன்றான் இந்த ராசா. இவள் சொன்னால், ராசா உன்னுடைய நீதியான நாட்டிலே இப்படி ஒரு அநியாயம் நடக்கலாமா என்றாள். ராசா இப்படி கொளர இழுத்து விட்டு கொண்டான். இவள் ஒருத்தியாவது சொல்றதுக்கு இருக்கிறாளே என்ற நாட்டை நீதியான நாடு என்று. பெண்ணே உனக்கு என்ன துன்பம் நடந்தது? நீ இவ்வளவு தூரம் என் நாட்டை போற்றுகிறாய், உனக்கு என்ன துன்பம் நடந்தது சொல், நான் தீர்த்து வைக்கிறேன் என்றான் ராசா. இவள் சொன்னால், ராசா உங்களுடைய நாட்டிலே எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. உங்களுடைய நாட்டிலே யாருக்கு? கள்ளனுக்கு. ராசா உங்களுடைய நாட்டிலே எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, நாங்கள் இதுவரைக்கும் சந்தோஷமாக இருந்தோம். நேற்று வழமை போல என்னுடைய கணவர் தொழிலுக்கு போனார். என்ன தொழில் என்று சொல்ல இல்லை, தொழிலுக்கு போனார். அங்க செட்டியார் வீட்டுக்கு உள்ளே போய் பணங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியில வருகிற பொழுது சுவர் இடிந்து விழுந்து செத்து போய்விட்டார். ராசா அப்படியா, உனக்கு இவ்வளவு பெரிய சோகம் வந்து விட்டதா என்றார். இவள் சொன்னால், மகாராஜா அதைத்தான் உங்களிடம் முறையிட வந்தேன். இந்த செட்டியார் மட்டும் வீட்டை சரியான முறையில் கட்டியிருந்தா என் புருஷன் செத்திருப்பானா என்றாள் இவள். அவளோட வழக்க பாருங்க. ராசாவுக்கு முன்னுக்கு வந்து சொல்றாள், இந்த செட்டியார் மட்டும் வீட்டை சரியா கட்டியிருந்தா என் புருஷன் செத்திருப்பானா? ராசா யோசிச்சுட்டு சொன்னான், நீ சொல்றது சரிதான், செட்டியார் கட்டாதது பிழைதான். ஆரங்கே செட்டியாரை கொண்டா விளக்கு கொண்டுட்டான். செட்டியாரை கொண்டு ராசாவுக்கு முன்னுக்கு நிப்பாட்டியாச்சு. அவர் நடுங்கிறார். அவருக்கு இவனை தெரியும், வழக்குல விசாரணையில நியாயம் சொல்லப்படாண்டு அவனுக்கு விளங்கிட்டான். அவன் கெட்டிக்கார செட்டி என்ற செட்டி என்றாலே செட்டியார் ஆத்தோட போனாலும் ஆதாயத்தோட போவார் என்று ஒரு இந்தியாவில் ஒன்று சொல்வார்கள். மகா புத்திசாலிகள், ரொம்ப சிக்கனமானவர்கள் செட்டிமார். ஆனால் தர்மம் செய்வார்கள், அது அவர்களுக்குரிய இயல்பு. அந்த செட்டியாருடைய சிக்கனத்துக்கு சொல்றது உண்டு,
மருமகன் ஒருத்தன் வந்தானாம் வீட்டுக்கு, மாமியார் வீட்டுக்கு, செட்டியார் மாமியார் வீட்டுக்கு. வந்தவன் மருமகனும் செட்டியார். வந்தவன் தீபாவளிக்கு வந்தவன். இந்த மாமியார் எப்பவும் பாருங்க, எந்த வீட்டிலையும் மருமகன் வந்தால் ஒரு மரியாதை கிடைக்கும். அது ஒரு சோப்பலாங்கி மருமகனாக இருந்தாலும் மாமியார் மருமகன் வந்தால் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிப்பா. தீபாவளிக்கு இவன் வந்திருக்கிறான். இந்த மாமியார் தான் வீட்டில் நின்றா. அப்படி எட்டி பார்த்தா மருமகன் வந்திருக்கிறார். வாங்க மருமகன் உட்காருங்கோண்டான். இவன் ஒரு முடிவு பண்ணிட்டு போறோன்ட்டு வந்தவன். மாமியார் மருமகனை பார்த்து கேட்டா, மருமகனே இப்போ காலமே 10 மணி நேரத்தில் வந்திருக்கிறீங்களே, காலமே நீங்கள் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, காலமே சாப்பிட்டு வந்திருப்பீங்க, இனி மத்தியான நேரம் ஆகுது. அப்போ காலமே இடியப்பம் வைக்கிறேன், காலமே சாப்பாட்டை சாப்பிட்றீங்களா, இல்லாட்டி ஒரு தீபாவளிக்கு சுட்ட பலகாரங்கள் இருக்குது, பலகாரத்தை சாப்பிட்றீங்களா, இல்லாட்டி ஒரே தான் மத்தியானம் சோறு சாப்பிட்றீங்களான்டான். எந்த வெக்கங்கட்ட மருமகன் இப்போ இடியப்ப தவி தின்னுமான். இவன் இப்படி சொல்லட்டும், 2 நேர சாப்பாட்டை மிச்சம் பிடிப்போம்ன்றது இந்த செட்டியாரம்மாட எண்ணம். இப்போ சாப்பிட்றீங்களா, பலகாரம் சாப்பிட்றீங்களா, ஒரே தான் மத்தியானம் சாப்பிட்றீங்களா. வந்தவன் செட்டியார் மகன். அவன் சொன்னானாம், மாமி ஒன்றும் கவலைப்படாமல் இடியப்பத்தை அவியுங்கோ, நான் இப்போ இடியப்பத்தை சாப்பிட்டு நீங்கள் மத்தியானம் சமைக்க மட்டும் பலகாரத்தை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். இந்த செட்டியார் புத்திசாலி செட்டி, அந்த பரம்பரையே புத்திசாலி பரம்பரை. வந்தார், அரசு சபைக்கு முன்னால் நின்றார். நீ இந்த சுவரை வடிவா கட்டாதபடியா இந்த திருடன் நடந்து போய்விட்டான், என்ன அதுக்கு பதில் சொல்லுகிறா என்றான் ராசா. இவன் சொன்னான், ராசா கட்ட காசு கொடுத்தது நான், கட்டினது நானா, அது கொத்தனார் அல்லவா கட்டினார் வீட்டை, அவன் பிழை விட்ட பிள்ளையால வீடு இடிஞ்சிருக்குமே தவிர நான் விட்ட பிள்ளை ஒன்றும் இல்லையே, நீங்க அவனை விசாரிங்கோன்னுட்டார். அவனை கூப்பிட்டாச்சு. அவன் சொன்னான், நான் கட்டினது உண்மை, ஆனால் அந்த முட்டாள் தானே சீமெந்து குழைச்சு தருகிறவன், அவன் பதம் பிள்ளையா குழைச்சு தந்துட்டான், அவன்ல தான் பிள்ளை. அவனை கூப்பிட்டாச்சு. இப்படியே ஒவ்வொருத்தரா வருது. அவன் வந்து சொன்னான், நான் வழக்கமாக இவ்வளவு சிமெந்துக்கு இவ்வளவு குடம் தண்ணின்ட்டு விடுறது உண்டு, இன்றைக்கு எனக்கு இந்த குடம் செய்து தந்தவன் கொஞ்சம் பெரிய குடமாக செய்து தந்துட்டான், அதனாலே தண்ணி அளவு பிழைச்சு போச்சுட்டான். குடஞ்செய்கிறவனை கூப்பிடு. குடஞ்செய்கிறவன் சொன்னான், நான் வழக்கமாக ஒரு கையளவுக்கு குடம் பிடிப்பேன், இந்த நான் குடம் பிடிச்சு கொண்டு இருக்கிற பொழுது அந்த பக்கமாக ஒரு அழகான பெண் அங்கேயும் இங்கே அடிக்கடி போனால் அவளை பார்த்து கொண்டு கொஞ்சம் அகலமாக பிடிச்சுட்டேன்ட்டான். அப்ப அந்த பெண்ணில தான் பிள்ளை, அவளை கூப்பிடுன்றான். அவள் வந்தாள். அவள் சொன்னால், என்னில பிள்ளை சொல்லாத ராசா, நான் சும்மா போய் வரையில்லை, ஒரு தோடு செய்ய கொடுத்திருந்தேன், இந்த நகை செய்கிறவன் ஒரு நாளும் சொன்ன டைமுக்கு தந்ததில்லை, அன்றைக்கும் அப்படித்தான், காலமாக போனா 10 மணிக்கு வாண்டான், 11 மணிக்கு வாண்டான், அதால போய் வந்தேன், என்னில பிள்ளை இல்லை, நகை செய்தவன்ல பிள்ளைன்ட்டான். நகை செய்தவனை கூட்டிட்டு வந்தாச்சு. அவன் வந்தான். அவன் பார்த்தான், ராசா என்னில பிள்ளை சொல்ல, அவன் பெரிய கட்டிக்காரன். அவன் சொன்னான், ராசா என்னில பிள்ளை சொல்லாங்க, நான் செய்து கொடுத்துடலாம்னு தான் இருந்தேன், இந்த பக்கத்து வீட்டு படியின் ஒருத்தன் வந்து நெடுக குளப்படி பண்ணி என்னை செய்ய விட மாட்டேன்ட்டான். படியனை கூட்டிட்டு வா. 6 வயசு படியன் வந்து நிற்கிறான். அது ஊமை பிள்ளை. ராசா கேட்டான், உன்னாலே தானே இந்த பெண்ணினுடைய கணவன் இறந்தான், அது வாய் பேச தெரியாது, பே பே பேண்டுச்சு, பாத்தியா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சுட்டேன்னுட்டான் ராசா. அவற்றை விசாரணையில் உண்மை வந்துட்டுதான், ஏன்னா அது ஊமை பிள்ளை பேச இல்லை. உடனே இதுக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்று ராசா ஆராய்ச்சி பண்ணினான். இந்த பிள்ளைக்கு என்ன தண்டனை கொடுப்பது? ராசா அவர் எந்த குற்றவாளி ராசாக்கள் கடுமையான நீதிபதிகளாக எப்பவும் இருப்பினும் பாருங்க, அது உலக இயற்கை. எப்பவும் பிழை செய்கிறவன் ரொம்ப கடுமையான நீதிபதி மாதிரி தன்னை காட்ட முற்படுவான். இந்த ராசா என்ன செய்தான், உடனடியாக இவனுக்கு நாளை காலை 6 மணிக்கு பகிரங்க தூக்கு தண்டனை அறிவிச்சிட்டான். ஊரில் கேட்டவன் எல்லாம் நடுங்குறான். ஐயோ 6 வயசு பிள்ளை, ஊமை பிள்ளை, இந்த ராசாவினுடைய முட்டாள்தனத்தினாலே இதை சாக போகுதே என்று எல்லாரும் நடுங்கினார்கள். அடுத்த நாள் காலையில் மந்திரி பிரதானிகள் எல்லாம் இந்த பிள்ளையை கொண்டு போறான் ஊர் பொது மேடையில் வச்சு தூக்கு போடுறதுக்கு. கொண்டு போய் மேடையில் ஏற்றியாச்சு. மக்கள் எல்லாம் கதறி அழுகிறார்கள். அந்த பிள்ளையை கொண்டு வந்து அந்த தூக்கு மேடையில் வச்சுட்டு அந்த மந்திரி, முதல் மந்திரி எல்லாரும் இருந்திருப்பான் போல இருக்குது. வந்தார்கள். சரி ராசா, அந்த இன்னும் 3 நிமிஷம் இருக்கிறது, அதுக்குள்ளே இவனை தூக்க வேணும். தூக்கு கயிறை கொண்டாடாண்டான் முதல் மந்திரி. அவன் தான் மந்திரிகளுக்குள்ள பெரிய மந்திரி. அவன் தூக்கு கழுத்தை கொண்டான். அது இப்படி சுருக்கு கயிறு இப்படி பெருசா இருந்தது. இப்படி பிள்ளைய கழுத்துல போட்டு பார்த்தான். பார்த்துட்டு மந்திரி சொன்னான், ஒரு பிரச்சனை வந்துட்டுதே என்றான். என்ன பிரச்சனை என்றான் பக்கத்தில் இருந்த 2வது மந்திரி. கொஞ்சம் நான் இந்த பிள்ளைய கழுத்து சின்னனா இருக்கு, கயிறு பெருசா இருக்கேன்டான். தூக்கு கயிறை இருக்கினா சுருங்கும்ன்றது கூட தெரியாத மந்திரி, கழுத்து சின்னனா இருக்கு, கயிறு பெருசா இருக்கு, இதுக்கு என்ன செய்யலாம் என்றார்கள். உடனே அதுல ஆராய்ச்சி நடந்தது. முதல் மந்திரி வந்தான், அந்த மந்திரி வந்தான், இந்த மந்திரி வந்தான். கழுத்து சின்னன், கயிறு பெருசு, ராசாவுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? ஒரு தூதனை பிடிச்சு அனுப்பினார்கள், ராசாட்ட போய் சொல்லுங்கடான்ட்டு. ராசா தலையில அடிச்சு கொண்டான். இதுக்குத்தானே இவங்களை நம்பி ஒரு வேலைக்கு விடப்படாது, எடு குதிரையை நானே வர்றேன்னுட்டான். ராசா வந்துட்டான். என்னடா பிரச்சனை, ஏன் இந்த பிள்ளையை என்ன தூக்கில போட இல்லை? ராசா கயிறு பெருசா இருக்கு, கழுத்து சின்னனா இருக்கு. டே என்னடா நீங்க இவ்வளவு நாள் அரசவையில் இருக்கீங்க, இதுக்கு கூடவா உங்களால பிரச்சனைக்கு தீர்வு செய்ய முடியாது? நான் சொல்றேன் செய்துட்டு போ. கழுத்து களவா கயிறு இல்லைண்டா, கழுத்து களவான கழுத்து ஆருக்கு இருக்கும், அவனை தூக்குல போடுறான்.
சேவர்கள்லாம் கவுத்த கொண்டு போறான். யாருக்கு இந்த சைஸா இருக்க முடியும்? இந்த சாமியார் மடத்துல சாப்பிட்டு படுத்திருந்தான் பாருங்க, சும்மா அவன் கழுத்து சைஸா பொருந்துச்சு. அதான் மடத்திலையும் போய் சும்மா சாப்பிட்டு படுக்கப்படான்றது கணக்கா பொருந்துச்சு. இவன் தான் ராசா சொன்ன ஆளுண்டு அவனை தூக்குக்கு கொண்டுட்டாங்க. கழுத்துல போட்டு கவுருல ஏறேக்கதான் அவன் நினைச்சான் குருவேண்டு. அப்ப குருவை நினைச்சான். அருள் எங்க இருந்தாலும் பாலிக்கும். குரு ஓடி வந்துட்டார். நிப்பாட்டுண்டார் ராசாவை பார்த்து. தான் எவ்வளவும் கஷ்டப்படுத்தலாம், மற்றொருத்தனை கஷ்டப்படுத்த விடக்கூடாது. இந்த ராசா தன் நாட்டு மக்களுக்கு எப்படி இருந்தான் என்றால், தாய் போல அன்பை பொறுத்த அளவிலே இருந்தான். நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவுக்கும் எவர்க்கும் அண்ணான். ஆராய்ச்சி பண்ண தொடங்கினால் அறிவு எப்படி விரிந்து கொண்டே போகிறதோ அப்படி அறிவு போலவும் இருக்கிறவன் இந்த தசரதன் என்று. நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் வாழ்கிறான். இந்தே கடந்தான் இறப்போர் கடல். கம்பன் அடுக்கிறான் பாருங்க. அப்படியே தனக்கு முன்னாலே பிச்சைக்காரர்கள் கடல் போல் வந்தார்கள். அந்த கடலை ஈந்து கடந்தான், கொடுத்து தாண்டிட்டான். ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல், எண்ணில் நுண்ணூல் ஆய்ந்தே கடந்தான் அறிவெனும் அழக்கர், வாளால் காய்ந்தே கடந்தான் பகை வேளை, கருத்து முற்ற தோய்ந்தே கடந்தான் திரிவின் தொடர் போக பவ்வம். இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவிச்சு கடந்தான் என்று கம்பன் போடுறான். அது பின்னுக்கு அயோத்தியா காண்டத்தில் வரப்போகிறது. நாங்கள் இன்னும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோமே தவிர கடக்க இல்லை. அதனால தான் இன்றைய மத்தியான சோறு நாளைக்கு 12 மணி வந்தோன்னு திருப்பி பசிக்குது. தசரதன் ஆட்சியை ராமனுக்கு கொடுப்பது என்று முடிவு செய்தோடனே அவன் சொன்னது, என்னடா வாழ்க்கை வாழ்றேன், எச்சில தின்றன் தான்டா. மந்திரிமாருக்கு சொல்றான், எச்சில தின்றன். எனக்கு அது ரொம்ப நாளா புரியல. அது என்ன எச்சில தின்றது? நாங்க எங்களுக்கு யாராவது ஒருத்தர் தட்டில் சாப்பிட்டுட்டு அந்த எச்சி சோத்தை தந்தா சாப்பிடுவோமா? எவ்வளவு ஆத்திரம் பெறும். எச்சி ஒன்னொருத்தன் இந்த எச்சியை தின்ன முடியுமா? தசரதன் நினைக்கிறான், தான் சாப்பிட்ட சாப்பாடு தான், அதான் சாப்பிட்ட சாப்பாடு தான். இன்றைக்கு என்ன சாப்பிட்ட? மத்தியானம் சோறு, பருப்பு கறி, உருளைக்கிழங்கு, நெய், வேற ஏதாவது சொல்ல விருப்பமானாக்கள் சொல்லிக் கொள்ளலாம். சாப்பிட்ட. சரி, நாளைக்கு என்ன சாப்பிட்ற? மத்தியானம் அதே சோறு, அதே பருப்பு, அதே நெய். டேய், இது அந்த எச்சில் தானேடா. இது நேற்று தின்றதானே இன்றைக்கு தின்ற, இன்றைக்கு தின்னதானே நாளைக்கு தின்ன போற. இது என்ன எத்தனை நாளைக்கு தின்ன போகிற? ஒரே சாப்பாடு, ஒரே படுக்க, ஒரே நித்திரை, ஒரே சந்தோஷம், ஒரே டிவி, ஒரே நாடகம். திரும்ப திரும்ப எச்சில தின்ற வாழ்க்கை வாழ்கிறது ஒரு வாழ்க்கையா என்று பேசுகிற ஞானம் தசரதனுக்கு வந்ததென்றால், அது எப்படி வந்ததென்றால் அதுக்கு காரணம் சொல்லுகிறான். திரிவின் தொடர் போக பவ்வம் தோய்ந்தே கடந்தான். அனுபவத்துக்குள்ளே எவன் தோய்கிறானோ அவன் தான் கடக்க முடியும். ஒரு பெரிய கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டபத்திலே ராத்திரி அடுத்த நாள் 1000 பேருக்கு சாப்பாடு. சமையல்காரர் என்ன பண்ணி இருந்தார்? தயிர் போட வேண்டும். 2 கிடாரத்துல பால் நிரப்பி தயிர் போட்டு வச்சுட்டு சமையலுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு போய் படுத்துட்டார். அந்த வீட்டு கொல்லப்புறத்தில் 2 தவளை. இது வீடுகளில் கல்யாணம் நடந்த காலத்தை சொல்றேன். இப்ப தவளை விழுந்தானே எது விழுந்தானே யாருக்கு தெரியுது? எல்லாரும் போய் படுத்துட்டார்கள். அந்த வீட்டு கொல்லப்புறத்தில் 2 தவளை இருந்தது. இந்த தவளைக்கு 2க்கு ராண்டோன வெளிக்கிட்டு வந்தது. அதற்கு இடையில ஒரு சின்ன போட்டி, ஆறு தூர பாயிறது என்று ஒரு ரேஸ் வச்சது. 2 ஒரு கோடு போட்டு 2 நின்று கொஞ்சமா சொல்லி ஆறு கூட பாய ஒன்று 2 வெம்பி பாஞ்சுதுகள். 2ம் ஒவ்வொரு தயிர் கிடாரத்துல வந்து தொப்புண்டு விழுந்துட்டுதுகள். மூடாம போயிட்டார். 2 தடவை விழுந்துட்டுது. இந்த முதல் தவளை இருக்கே, கொஞ்சம் வயசு குறைஞ்ச தவளை, அனுபவம் இல்லாத தவளை, அது உள்ளுக்கு விழுந்தோன்னே திரும்பி பார்த்தது சுத்தி. டேய், இவ்வளவு தயிர் கிடக்குதுன்னு அதுக்கு ஆனந்தம் தாளே இல்லை. ஏன் ஒரு துளி தயிரை நக்கிறதுக்கு ஒரு தவளை என்ன பாடுபட வேண்டும்? இவ்வளவு தயிர் கிடக்குது என்றோடனே தவளை முடிவு பண்ணிச்சு, இன்றைக்கு அடிக்கிறதான் முழு தவளைன்ட்டு மழுக்க இருக்கிற நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிருவோம். கடகடன்ட்டு சாப்பிட்டுது. இந்த அளவுக்கு வந்துட்டுது தயிர். இனி போதும் என்று நினைச்சு எழும்ப பார்த்தா எழும்ப முடியல. எப்பி பார்க்குது, எப்ப முடியல. 2 தரம் வெப்பிச்சுது, 3 தரம் வெம்பிச்சு, பொத்துண்டு போய் தயிருக்குள்ள விழுந்து அப்படியே செத்து தாண்டு போச்சு. அது அடுத்த நாள் ஆற்றையில விழுந்ததுன்ற கதை வேற கதை. இந்த பக்கம் பார்த்த மற்ற தவளை போய் அதே மாதிரி இன்னொரு தவளை மற்ற கிடாரத்தில் விழுந்ததே. அது விழுந்த உடனே அதுக்கு இதே மாதிரி ஆனந்தம் தான். தயிரை பார்த்தோன்னே அடே இவ்வளவு தயிரா குடிப்பமான்னு நினைச்சது. ஆனால் அது அனுபவம் உள்ள தவளை. அது நினைச்சது, இதை இப்படியே குடிச்சா நான் இதுக்குள்ளேயே மூழ்க வேண்டி வந்துடும். அவ இப்போ இப்படி குடிக்கப்படாது, இதுல இருந்து தப்புறத்துக்கு வழி பார்த்து கொண்டு கரையில போய் நின்று குடிப்போம் என்று நினைச்சது. இது ஒரு கட்டித்தனம் பாருங்க. வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், பற்றுக்கோள் ஒன்றை பற்றி கொண்டு அனுபவிக்க வேண்டும். அவனுக்கு தான் ஞானம் வரும். எப்படியாவது தப்ப வேணும் நினைச்ச தவளை போட்டு 2 காலையும் தடபடபடபடபடபடன்னு தடிச்சுது. நல்ல புளிச்ச தயிர். இது காலை போட்டு தொடர்ந்து அடிச்சோன்னே நெய் திரண்டுட்டுது. இப்படி நடக்குமான்னு கேட்கப்படாது. நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன். தவளை அடிச்சு நெய் திரண்ட கதை. அவ்வளவு நல்ல பால் அடிச்சோன்னே நெய் திரண்டு போச்சு. அந்த வெண்ணெய் கட்டியை பிடிச்சு கொண்டு தவளை நீந்தி கரையில போய் நின்று நெய்யும் திண்டு பாலும் திண்டுட்டு போயிட்டுது. இதுதான் ஞானி செய்கிற வேலை, மற்றதுதான் நாங்கள் செய்கிற வேலை.
போகத்துக்குள்ளே அனுபவிக்க வேணும் என்ற ஆவலிலே அனுபவித்து 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 அதற்குள்ளேயே மூழ்கி செத்து போகிறோம். எவன் ஒருவன் அதை அனுபவித்து கடக்கிறானோ அவன் ஞானி. அப்படிப்பட்டவன் தசரதன். தோய்ந்தே கடந்தான் திரிவின் தொடர் போக பவ்வம் என்கிறார் கம்பர். பவ்வம் என்றால் உலகம், கடல். அந்த கடலை கடக்க வேணும். எப்படி? போகமாகிய கடலை அதற்குள்ளே தோய்ந்து கடந்தவன் தசரதன். எந்த குறையும் இல்லை. ரொம்ப செழிப்பா அந்த நாட்டை வாழ்கிறான். அவனுக்கு 3 மனைவியர். இதெல்லாம் இப்ப சொல்லப்படாது நான் நினைக்கிறது. 3 மனைவியரும் ரிஜிஸ்டர் பண்ணின மனைவியர். இதை விட 60,000 பேர் ரிஜிஸ்டர் பண்ணாம இருந்துச்சுனம்ன்றது கம்பன் கதை. சில பேர் பெருமூச்சு விடுறதுக்கு தெரியுது. நமக்கு இப்படி எல்லாம் ஒன்றும் வாய்க்குது இல்லையண்டு. வேற சில பேர் நமக்கு கொண்ட வச்சே இந்த பாடுபடுறோமே, 60,003 தசரதன் என்ன பாடுபட்டிருப்பான் என்று பெருமூச்சு விடலாம். இது கம்ப காவியம் பதிவு செய்கிறது பாருங்க. 3 பட்டத்தரசிகள், 60,000 மனைவியர்கள். தசரதன் வாழ்ந்தான். அதுக்கு காரணம் இருக்கு, அது பிறகு சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு கதையா இப்ப சொல்லலாமான்னு கேட்காதீங்க, அதுக்கு காரணம் இருக்கிறது. 60,003 மனைவியர்கள். அந்த 3 பேரும் பட்டத்தரசிகள். மூத்தவள் பெயர் கோசலை. குழந்தைகளுக்காக திருப்பி ஒரு தரம் சொல்லுகிறேன். மூத்தவள் பெயர் கோசலை. இதெல்லாம் பழைய காலத்தில் பாருங்க, பாட்டிமார் சொல்லி சொல்லி எங்களுக்கு பாடமான விஷயம். இப்ப பிள்ளைகளுக்கு கதை சொல்ல பாட்டிமார் எங்க இருக்கணும்? 60 பேர் கனடாவுக்கு போயாச்சு, மிச்ச 60 பேர் அநாத விடுதிக்கு போயாச்சு. இருக்கிற 1-2 பாட்டிமாரும் தங்களை பாட்டிமாரா ஒத்துக்கொள்ள தயாரா இல்லை. டேய் பாட்டின்னு சொல்லாத, அம்மம்மான்னு சொல்லு, அம்மம்மான்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறார்கள் பாருங்க. இந்த பாட்டின்னு சொன்னா வயசு போன மாதிரி இருக்குதான். யாருக்கு? 75 வயசு அம்மாவுக்கு. ஆகவே இப்ப இந்த கதை சொல்றதுக்கு ஆள் இல்லை. முந்தி பாட்டி பின்னேரம் பார்க்க வெட்டி வந்து இருந்துருவா. காலை நீட்டிக்கொண்டு எங்க ஊர்ல பாட்டி வேலை வெத்தலையை விடிச்சிடுச்சு. ராமர் இருந்தார், தசரதர் இருந்தார், அதுக்கு கோசலை என்று ஒரு பஞ்சாதின்னு எங்களுக்கு பாடமா போம். இப்ப அந்த பாட்டி வேலையை தான் நான் செய்ய தொடங்கி இருக்கிறேன். என்னலையும் கிட்டத்தட்ட ஒரு பாட்டி சாயல் உண்டு. மூத்த மனைவிக்கு பெயர் கோசலை, 2வது மனைவிக்கு பெயர் கைகேயி, 3வது மனைவிக்கு பெயர் சுமித்திரை. கோசலை, கைகேயி, சுமித்திரை, 3 மனைவியர்கள். 3 பேரும் உயர்ந்த பெண்மணிகள், சாதாரண பெண்மணிகள் அல்ல, உயர்ந்த பெண்மணிகள். அந்த தசரதனுக்கு சுமந்திரன் என்று ஒரு மந்திரி, ரொம்ப நேர்மையானவன், தன் தசரதனிலே உயிரையே வைத்திருந்தவன். சுமந்திரன் என்ற மந்திரி. வசிட்டர் என்கின்ற மகா முனிவர், பிரம்மரிஷியாக பட்டம் பெற்றிருந்ததாகிய வசிட்ட முனிவர் தசரதனுக்கு குலகுருவாக வாய்த்திருந்தார். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை அமைஞ்சு போச்சா எல்லாம் அமைஞ்சு போகும். பிழைச்சுக்க தொடங்கினா எல்லாம் பிழைச்சு போகும். மனைவியர்கள் நல்ல மனைவியர்கள் வாய்த்தார்கள், நல்ல குரு வாய்த்தார், நல்ல மந்திரி வாய்த்தார்கள். அந்த நாட்டு பிரஜைகள் எல்லாருமே தசரதனை தங்கள் உயிராக நினைத்தார்கள். தசரதனை உயிராக நினைத்தார்கள். அது ரொம்ப முக்கியம். ஒரு அரசன் நாட்டு மக்களை தன் உயிர் என்று நினைக்க வேண்டும். நாட்டு மக்கள் அரசனை உயிர் என்று நினைக்க வேண்டும். இதுதான் மக்களுக்கும் அரசுக்குமான தொடர்பு. இந்த தொடர்போடு தசரதன் ஆண்டு வருகிறான். அவனுக்கு எல்லா நிறைவும் இருந்தது, ஒரே ஒரு குறை. அதை கம்பன் சொல்லுகிறான். பெரும்பான்மையான அரச கதைகளில் வர்ற குறை தான் என்ன? பிள்ளை இல்லை. சூரிய வம்சத்திலே வந்தவன், எத்தனையோ தலைமுறையாக அந்த நாட்டை ஆண்டவன். சூரிய வம்சத்திலே வந்த தசரதனுக்கு குழந்தைகள் இல்லை என்று கவலை. ரொம்ப நாளா வருத்தப்பட்டான். அந்த வருத்தத்துக்கு ஒரு அடிப்படை இருந்தது. பிள்ளை இல்லை என்னண்டா பாருங்க, குழந்தை இல்லாவிட்டால் வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி அரும். பாருங்க, 5 வயசுல 3 சில் சைக்கிள், அதுவே 8 வயசானா 2 சில் சைக்கிள், அதுக்கு மேலே போனால் ஒரு சின்ன ஸ்கூட்டர், அதுக்கு மேலே போனால் பின் சீட்டை தட்டி தட்டி காட்டுவான், அதில் ஒரு ஆள் வேணும்ண்டு. வாழ்க்கையிலே மாற்றங்கள் தான் சுவை. அப்பாட்ட சொல்லுவான், பின் சீட் சும்மா கிடக்கப்பான்ட்டு. சரி அப்பா இதை விளங்காமல் நான் ஓமகனேன்னு கேட்கு. அவனை தூக்கி கடலில் போடணும். இதுகளை இந்த ஒரு தொடர்ச்சி வரும் பாருங்க. மனைவி வந்தோன்னா இல்லறத்திலே குழந்தைகள் பிறந்தால்தான் அந்த தொடர்ச்சி நீளும். யாரும் மனம் புண்படக்கூடாது. நான் சொல்லுகிறேன், குழந்தைகள் வாழ்க்கையை சுவைப்படுத்துகிறவர்கள். தசரதனுக்கு எல்லாம் சிறப்பாக அமைந்தது, குழந்தைகள் இல்லை. தசரதன் தவித்தான். அந்த குழந்தைகள் இல்லாமைக்கு தவித்ததற்கு என்ன காரணம் என்றால், பிள்ளை இல்லை என்று வருந்துகிற தாய் தந்தையர்கள் 3 விதமானவர்கள் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஒரு சில பேர் பிள்ளை இல்லை என்று வருந்துவதற்கு காரணம், தங்கள் சில தகப்பன்மார் வெளியிலேயே சொல்லிடுவாங்க, எனக்கு கொல்லி போட ஒரு பிள்ளை இல்லையே என்று. அது ரொம்ப கீழ்ப்பட்ட தந்தையர்கள். தனக்காக ஒரு பிள்ளை வேணும் என்று கேட்கிறவர். அந்த பிள்ளை பிறக்கும், அவன் கடுமையாக கும்பிட்டா பிறக்கும், பிறந்து அப்பாவோட நேர்த்தியை நிறைவேற்றி போடும். என்னது கொல்லி போட பிள்ளை வேணும்ன்றவர் அப்பா இருக்கையே கொல்லி வைப்பான். வேறு ஒரு சில பேர் இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறேன், இதை அனுபவிக்க பிள்ளை இல்லையே, அது எல்லாம் முடிச்சிருவான். உண்மையான தாய் தந்தர்கள் ஏன் குழந்தையை கேட்பார்கள் என்றால், சந்ததியாக நாங்கள் செய்து வந்த தர்மங்களை செய்வதற்கு எனக்கு பின்னுக்கு ஒரு பிள்ளை இல்லையே,
அம்மன் கோயில் 5ஆம் திருவிழா, முருகன் கோயில் 7ஆம் திருவம்பாவை, இதெல்லாம் அப்பா செய்தது, அப்பாவுக்கு அப்பா செய்தது, இப்போ நான் செய்ய வேணுமே, செய்கிறேன்னு எனக்கு பிறகு பிள்ளை இல்லாட்டி இதை யார் செய்வார்கள்? இது ஒரு காலத்தில் ஒரு ரோஷம் பாருங்க. அது செய்ய வேணுமே பிள்ளை என்று நேர்க்கிற தந்தையர்கள் இருக்கிறார்கள். தசரதனுக்கு தனக்கு பின்னு இந்த நாட்டை காப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று கவலை வந்தது. அந்த கவலையோடு ஒரு நாள் நேரடியாக தன்னுடைய குலகுருவாகிய வசிஷ்ட மாமுனிவருக்கு முன்னாலே போய் நின்றான். இங்கேதான் ராமகாதை தொடங்குகிறது. மனம் நிறைந்த கவலை, எனக்கு குழந்தை இல்லை என்று மனம் நிறைந்த கவலை தசரதனுக்கு. இதை வசிஷ்டரிடம் சொல்ல வேண்டும், சொல்லவும் முடியவில்லை. குரு வந்தார். குரு வந்த உடனே தசரதன் 3 தரம் வலம் வந்து வணங்கி காலிலே விழுந்து கும்பிட்டான். அவனுடைய முகம் பார்த்த உடனேயே வசிஷ்டருக்கு இவன் வாடி இருக்கிறான் என்பது தெரிந்தது. சக்கரவர்த்தியே, நீ என்றைக்கும் உன் முகம் சோர்ந்து நான் பார்த்ததில்லையே, இன்றைக்கு உன் முகம் சோர்ந்து இருக்கிறதே, என்ன காரணம் சொல் என்றார். மீண்டும் ஒரு தரம் குருவை வணங்கி எழும்பினான் தசரதன். வாய் திறந்து பேசத் தொடங்குகிறான். கம்பன் பதிவு செய்கிறான். 60,000 ஆண்டுகள் மாண்டுற உருவகை ஒடுக்கி உலகை ஓம்பினேன். சுவாமி, உங்களுடைய துணையினாலும் என்னுடைய மந்திரி சுமந்திரனுடைய துணையினாலும் மற்ற அமைச்சர் பிரதானிகளுடைய துணையினாலும் 60,000 ஆண்டுகள் இந்த நாட்டை ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டு விட்டேன். 60,000 ஆண்டுகள் மாண்டுற உருவகை ஒடுக்கி உலகை ஓம்பினேன், பிரிதொரு குறைவில்லை. எனக்கு என்ன குறை சுவாமி? நீங்கள் குலகுருவாக வைத்திருக்கிறீர்கள், நல்ல மனைவியர்கள் வைத்திருக்கிறார்கள், எனக்கு நல்ல மந்திரி வைத்திருக்கிறார்கள், நல்ல பிரஜைகள் வைத்திருக்கிறார்கள், பிரிதொரு குறைவில்லை. ஆனால் ஒரே ஒரு குறை உண்டு. என்ன குறை? என் பின் வையகம் மறுவுறும் என்பதோர் மயக்கம் உண்டரோ. நாளை நான் இறந்து போய்விட்டால் நான் கட்டி காத்த இந்த நாடு இப்படியே சிதைந்து போய்விடுமே, எதிரிகள் அதை அழித்து விடுவார்களே என்கின்ற ஒரே ஒரு கவலைதான் இருக்கிறது என்றான். உடனே வசிஷ்ட முனிவர் இவனுடைய சோகத்திலே இருக்கக்கூடிய தர்மத்தை விளங்கி கொண்டு உடனே வாக்கு கொடுக்க இல்லை. நல்ல சாமிமாருக்கு இதெல்லாம் அடையாளம். பிள்ளை இல்லைன்றோன்னா, ஓ புத்திரவாக்கியம் தருகிறேன் சு மந்திரகாளி பிடிகின்றா பிள்ளை. அவனுக்கு விதி இருக்க வேணும், இல்லாட்டி அந்த பிள்ளை வராது. வசிஷ்ட மாமுனிவர் என்ன செய்தார்? கண்மூடி ஞான திருஷ்டியிலே இருந்து இந்த தசரதனுக்கு குழந்தை பேர் உண்டா என்று நினைத்து பார்த்தார். அவருடைய ஞான திருஷ்டியிலே ஒரு காட்சி விழுந்தது. வைகுண்டம் வந்து தெரிகிறது. வைகுண்டத்திலே திருமால் படுத்திருக்கிறார். பாம்பனையிலே திருமால் படுத்திருக்கிறார். மகாலட்சுமி பக்கத்திலிருந்து கால் பிடிச்சு கொண்டிருக்கிறார். அது அவர் செய்த அதிர்ஷ்டம். சில பேர் கழுத்தை பிடிக்கிறார்கள். அந்த காட்சி வசிஷ்டர கண்ணிலே தெரிகிறது. சுற்றி வர தேவர்கள் எல்லாம் அழுது கொண்டு கையிலே தலையிலே கைகூப்பி அழுது கொண்டு நிற்கிறார்கள். தேவர்களை பார்த்து திருமால் கேட்டார், ஏன் எல்லோரும் இப்படி வருந்து வருகிறீர்கள்? இலங்கையிலே ராவணன் என்கின்ற அரக்கன் மிக கொடுமையான ஆட்சி செய்கிறான், எங்களை எல்லாம் வருத்துகிறான், எங்களை அந்த வருத்தத்திலே இருந்து காக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்று தசரதனை திருமாலை விழுந்து தேவர்கள் வணங்கினார்கள். இந்த காட்சியை அப்படியே வசிஷ்டர் ஞானதிஷ்டியில பார்க்கிறார். திருமால் என்ன சொல்ல போகிறார் என்று பார்க்கிறார். அப்ப திருமால் ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு? தேவர்களே அஞ்சாதீர்கள், பூமியிலே அயோத்தியை ஆளுகிற தசரத சக்கரவர்த்திக்கு நான் புதல்வனாய் போய் பிறப்பேன். என்னோடு நான் படுத்திருக்கிற இந்த ஆதிசேடனும் கையிலே நான் வைத்திருக்கிறதாகிய சங்கு சக்கரங்களும் எனக்கு சகோதரர்களாக வந்து பிறப்பார்கள். நீங்கள் எல்லோரும் கானகத்திலே வானரங்களாக போய் பிறந்து எனக்காக காத்திருங்கள், ஒன்று சேர்ந்து நாங்கள் ராவணனை அழிப்போம் என்று வாக்கு கொடுத்தார். இந்த வாக்கை வசிஷ்ட மாமுனிவர் அப்படியே மனதில் பதிவு செய்தார். கண் திறந்தார். அவருக்கு மகிழ்ச்சி. அப்ப தசரதனுக்கு பிள்ளை பிறக்க போகுது. அதுவும் எப்படிப்பட்ட பிள்ளை? திருமாலே வந்து பிள்ளையா பிறக்க போகுது. ஆனந்தப்பட்டார். தசரதனே, உனக்கு குழந்தை பேர் உண்டு, புத்திரகாமேஷ்டி யாகம் என்ற ஒரு யாகத்தை நீ செய்ய வேண்டும். தசரதனுக்கு ஆனந்தம் தாழவில்லை. சுவாமி, நாளைக்கே தொடங்கலாமா அந்த யாகத்தை என்று கேட்டான். அந்த யாகத்தை நான் பண்ண முடியாது, அதற்கென்று ஒரு முனிவர் இருக்கிறார், அவரை அழைத்து வா. சுவாமி, யார்? எங்கே இருக்கிறார்? ரோமபத்திரன் என்று ஒரு அரசன் இருக்கிறான். அவனுடைய நாட்டிலே அவருடைய மருமகனாக ஒரு முனிவர் இருக்கிறார், கலைக்கோட்டு முனிவர் என்ற அந்த முனிவருக்கு பெயர். அந்த வரலாற்றை கம்பன் சொல்றான். ஒரு பெரிய முனிவருடைய மகன் இந்த கலைக்கோட்டு முனிவர். அதுல ஒரு பாடம் இருக்கிறபடியே அந்த கதை சொல்றேன், இல்லாட்டி உபகதை சொல்ல நேரம் இல்லை. ஒரு பாடம் இருக்கிறது. என்னவென்றால், இந்த முனிவர் இருக்கிறாரே, இந்த கலைக்கோட்டு முனிவருடைய தந்தை பெரிய முனிவர். அவர் பார்த்தார், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் முனிவனாக வர வேண்டி இருந்தது, எத்தனை ஆசைகளை அடக்க வேண்டி இருந்தது. இவ்வளவு ஆசைகளை அடக்கி தவம் செய்து நான் முனிவராகிறதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சுது. ஏன் இந்த கஷ்டம்? ஆசைகளை அனுபவித்தபடியால் தானே அடக்குவதற்கு கஷ்டப்பட வேண்டி இருந்தது. எனக்கு பிறக்கிற பிள்ளையாவது ஆசை என்றால் என்னென்றே தெரியாமல் வளர்த்து விட வேணும் என்று முட்டாள்தனமா அந்த ஆள் முடிவு பண்ணிச்சு. என்ன பண்ணினார்? பிறந்த பிள்ளையை காட்டினுடைய நடுவிலே ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு போய் வச்சுட்டான். என்ன செய்யறான்? அவனுக்கு உலகத்திலே ஒருவரையும் தெரியாது, ஒரு மனிதரை கண்ணில் படவே விட இல்லை. தெரிஞ்சா தானே அது இதுன்னு சொல்லி கொடுப்பான். அப்பா கட்டி அதை செய் இது செய்ய சொல்லி கொடுக்குறவன்டே இருக்கிறான் இல்லையா? ஆக்களை பார்த்தா தானே பிழை வரும்.
ஆக்களையே பார்க்கப்படாண்டு முடிவு செய்தார். தனியை கொண்டே பூட்டி வச்சா பிள்ளைய நல்ல பிள்ளையா வளர்த்துடலாம். இப்பவும் சில அம்மா அப்பா மாதிரி அப்படி வளர்க்கணும். தாங்களே காரில் பிள்ளையை ஏற்றி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வாசல்லையே காவல் நின்று வெளியில் வந்தோடனே பிடிச்சி இழுத்துக்கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிடுறது. என்னென்றா கண்ட பேரோடையும் பழையனா பிள்ளை பழுதா போகும் என்றார்கள். இப்படி நல்ல பிள்ளையை உருவாக்க முடியாது என்பதற்கு இந்த கதை ஒரு சான்று. பிள்ளைகளை நல்ல பிள்ளைகள் ஆக்க வேண்டுமானால் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், தர்மத்தை பதிவு செய்துவிட்டு உலகத்துக்குள்ளே விடுங்கள். அவனாக நன்மை தீமையை தெரிந்து கொண்டு வந்தாலே ஒழிய நீங்கள் பொத்தி பொத்தி பிள்ளைகளை வளர்த்து வைத்தால் அந்த பிள்ளைதான் முதல் கெடுகிற பிள்ளையாக இருக்கும். ஏனென்றால் அவனுக்கு பிள்ளை என்றாலே என்னென்று தெரியாது. முதல் பிள்ளையிலே தொப்புண்டு வலிக்கி விடுவான். இது அந்த முனிவர் வரலாற்றிலே கம்பர் நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த பிள்ளையை கொண்டு போய் அப்படி அடைச்சு வச்சு வளர்த்தார். பெரிய முனி, அவனுக்கு ஆசை என்றாலே என்னென்று தெரியாது. ஆண் யார் பெண்ணார்ன்றே தெரியாது. அப்பாவை மட்டும்தான் தெரியும். ஒரு நாள் ரோமபத்திர அரசனுடைய நாட்டிலே மழை இல்லாமல் போய்விட்டது. என்ன செய்வதென்று அவன் எல்லாரையும் கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணினான். அப்போ ஒருத்தர் சொன்னார், இந்த முனிவருடைய மகன் கலைக்கோட்டு முனிவன் என்று ஒருவன் இருக்கிறான், பெரிய பிரம்மச்சாரி, அவனை அழைச்சு கொண்டு வந்து மிதிக்க பண்ணினாலே மழை வந்துடும். ஆனா அப்பாவினுடைய இயல்பு எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தரும் போக முன்வரையில் அவரை போய் கூப்பிட பிள்ளையை விடமாட்டார் என்று தெரியும். என்ன செய்தது? ராசா கவலைப்பட்டான். சபையில தேவதாசிகள் இருந்தார்கள். ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்க அதை செய்துடுறோம் என்றார்கள். பாருங்க, எந்த பெரிய கவனமா வளர்த்த பிள்ளையை 6 விழுத்துறதுக்கு பொறுப்படுக்கிறார்கள். ஒரு பெரிய கட்டிக்காரன் போயில்லை. அந்த தேவதாசிகள் ராசா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நாங்க கூட்டிகிட்டு வர்றோம். என்ன செய்தார்கள்? தங்கள் இந்த கொண்டையெல்லாம் எடுத்து இங்கே கட்டிட்டார்கள். முனிவர்கள் மாதிரி தங்களுடைய உடுப்பை இந்த முனிபுங்குவர்கள் மாதிரி உடுப்பை மாற்றி கொண்டார்கள். இந்த தேவதாசிகள் ஒரு படகை எடுத்து அதில் ஆச்சிரமம் மாதிரி ஒன்று அமைச்சுட்டார்கள். கொடியால் அப்படி அமைச்சு அந்த படகுல போய் அந்த ஆச்சிரம கரையா போய் நின்றுட்டார்கள். அப்பா வெளியில போனது கண்டோனே இந்த பெண்கள் எல்லாம் உள்ள போனார்கள். இவன் பாவம், இவனுக்கு பொம்பளையார் ஆம்பளையாருன்றே தெரியாத முக்கன். அப்படி வளர்த்துறாதீங்க பிள்ளைகளே, தொப்புண்டு விடுவான். அதுக்கு ஆருண்டே தெரியல. இது வந்தது ஆரண்டு புதுசா பார்த்துச்சு. இது ஆனாவும் தெரியல, ஆவனாவும் தெரியல. நீங்கள் ஆறு என்று கேட்டான். இது சொன்னார்கள், நாங்கள் எல்லாரும் முனி புங்குவர் என்றார்கள் இந்த தேவதாசிகள். இது நம்பிட்டுது. நமஸ்காரம் வணக்கம் இட்டுச்சு. இப்படி இல்லை நாங்க வணக்கம் சொல்றது, அது வேற முறையாத்தான் நாங்க வணக்கம் சொல்றேன். அவளை எல்லாருமா வந்து இவரை கட்டி பிடிச்சாலவே இதுதான் எங்கள் வணக்க முறைன்ட்டு. இவர் பார்த்தார், இந்த வணக்கமும் பெட்டரா தானே இருக்கு. சந்தோஷமா இருந்தது. அப்பா இந்த நமஸ்காரம் சொல்லி தெரியல என்று கவலைப்பட்டிருப்பான். எல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சிட்டு போயிட்டார்கள். அடுத்த நாள் அப்பா வந்துட்டு திருப்பி போட்டார். திருப்பி வந்தார்கள். இப்படியே 2-3 நாள் நடந்திருக்கும். நடந்தோன்னு ஒரு நாள் இந்த பெண்கள் கேட்டார்கள், நெடுக வந்து உங்க ஆசிரமத்தில் தானே நாங்க உட்கார்றோம், எங்க ஆசிரமத்துக்கு நீங்க ஒரு நாள் வர வேணும் என்று. இவர் முனிபுங்குவர்கள் கூப்பிடுறாண்டு இந்த ஆள் வலிக்கிட்டு போயிட்டுது. கொண்டு போய் ஆசிரமம், படகு ஆசிரமம், இவருக்கு படகே தெரியாது. ஆசிரமத்தில் ஏற்றிட்டார்கள். அங்க வச்சு உபச்சாரம் பண்ணி பண்ணி படகை கொண்டு வந்து இங்க ரோமபத்திர நாட்டில் சேர்த்தாச்சு. ராசாட நாட்டில் காலை தூக்கி வச்சார். மழை பெஞ்சுட்டு கேள்விப்பட்டு தந்தை ரொம்ப கோபிச்சு கொண்டு வந்தான். ராசா வந்து வணங்கி பணிஞ்சு, நாட்டினுடைய நன்மைக்காக இயற்கையினுடைய நன்மைக்காக செய்தேன், தவறு பொறுத்துக்கொள், உன் பிள்ளைக்கு நானே என் மகளை கட்டி கொடுக்குறேன் கட்டி கொடுத்து அரண்மனையிலேயே வச்சுட்டான். இந்த கதையை சொல்லி வசிஷ்ட முனிவர் சொல்கிறார், அந்த கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வா, அவர் யாகம் செய்தால் உனக்கு புத்திரர்கள் பிறக்கும். பெரிய அளவிலே யாகம் நடந்தது. அதெல்லாம் கம்பன் ரொம்ப வர்ணிக்கிறான் பாருங்க, சொல்ல நேரம் இல்லை, சுருக்கமா சொல்றேன். பெரிய அளவில் யாகம், ஊரே திரண்டிருக்க கலைக்கோட்டு முனிவர் தலைமை தாங்குகிறார். வசிஷ்டமா முனிவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பெரிய யாகம் நடந்தது. பல நாட்கள் யாகம் நடந்தது. நிறைவு நாளிலே அந்த அக்கினியிலே ஆவுதியை போடுகிற நேரம். தலைமை குரு வணங்கி அந்த தேவர்கள் வந்து அந்த இறைவர்கள் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த பகுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அக்கினியிலே போடுகிற பொழுது ஒரு பெரிய பூதம் கிளம்பியது. இது மேலோட்டமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். அந்த பூதத்தினுடைய கையிலே ஒரு பொற்கலசம், அதை தசரதனுடைய கையிலே கொடுத்து அந்த பூதம் சொல்லியதாம், இதற்குள்ளே இருக்கிற அமிர்தத்தை உன்னுடைய மனைவியர்களுக்கு பங்கிட்டு கொடு, உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று வாழ்த்தி போனது. யாகம் முடிந்தவுடனே எல்லாருக்கும் பரிசு கொடுத்து தசரதன் அனுப்பினான். கலைக்கோட்டு முனிவரை அனுப்பி வைத்தான். 9 மாதங்கள் சென்றன. அந்த பெண்கள் கர்ப்பவதிகளாகி நிறை மாத கற்பிணிகள் ஆனார்கள். கம்பன் இந்த இடத்துல எல்லாம் சும்மா டக் டக்குன்னு போறான் பாருங்க. சும்மா சாதாரண புலவண்டா இப்போதான் 1ஆம் மாதம் நடந்தது, 2ஆம் மாதம் நடந்தது, 3ஆம் மாதம் பகுத்து குதிச்சுட்டு தொடங்குவினம். கம்பன் டக்குன்னு போயிட்டான். அப்படி தாண்டி போயிட்டு அங்க சொல்றான், குழந்தைகள் பிறக்கிறார்கள். நல்ல நட்சத்திரங்களிலே 3 தாயர்களும் பிள்ளைகளை பெற்றார்கள். முதல் தாய் கோசலை, அவளுடைய வயிற்றிலே ஒரு கருப்பு பிள்ளை வந்து பிறந்தான். கருப்பு பிள்ளை என்றால் சில கருப்பாக்களுக்கு கொஞ்சம் கவலை இருக்குது, நாங்கள் கருப்பாக பிறந்துட்டோமே என்று. அந்த கவலையே வேணாம் பாருங்க. தமிழர்களை பொறுத்தளவிலே கருப்பங்கள் தான் அழகு என்ற அர்த்தம். நீங்கள் அழகான ஆம்பளையில் என்று தமிழர்கள் கொண்டாடிய அத்தனை பேரும் கருப்பு தான் பாருங்க. கிருஷ்ணன் கருப்பு,
ராமன் கருப்பு, மன்மதன் கருப்பு, எல்லா அழகர்களும் கருப்பாத்தான் இருந்திருக்கிறார்கள். நான் ஒரு ஆறுதலுக்காக சொல்லுகிறேன். இப்படியாவது ஒரு நிம்மதிப்படுவோம். ஒரு அழகான கருப்பு குழந்தை முழுமுழுண்டு வந்து கோசலைக்கு பிறந்துட்டுது. புனர்பூச நட்சத்திரம், கடக ராசி. கடகராசிக்காரன் ஆட்சி பண்ணுவான்ன்றது ஒரு ஒரு விதி. கடகராசியில் பிறந்தவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆட்சி பண்ணுவான். அது அது உண்மை. எப்படி தெரியும்? நான் கடகராசி. கடக லக்கணம். கடக லக்கணத்தில் பிறந்தவனுக்கு அந்த ஆளும் தன்மை இருக்கும். அந்த லக்கணத்தில் ராமன் பிறக்கிறான். அடுத்தது கைகேயிக்கு வயிற்று வலி வந்தது. ஒவ்வொரு நட்சத்திர வித்தியாசம் தருவாங்க. புனர்பூசம் ராமன், இவன் பூசம். ஒரு நட்சத்திர வயிற்றிலே கைகேயினுடைய வயிற்றிலே ஒரு பிள்ளை பிறந்தான். அவனில் செக்கச்சவேர் என்ற பிள்ளை. பிறகு சுமித்திரை. சுமித்திரைக்கு என்னென்றா 2 பிள்ளை. இந்த பாயாசத்தை பங்கிட்டு கொடுத்தானே தசரதன், அதில் ஒரு முறை பண்ணி கொடுத்தான். மூத்த மனைவிக்கு முதல் அரவாசியை கொடுத்தான். மிச்சம் இருந்ததுல அரவாசியை கைகேயிக்கு கொடுத்தான். அதுல இருந்த அரவாசியை தான் சுமித்திரைக்கு கொடுத்தான். கொடுத்தோனே எப்பவும் கடைசியா கொடுத்து முடிஞ்ச அந்த சட்டியில கொஞ்சம் ஒட்டி இருக்கும் பாருங்க, அதையும் வலிச்சு சுமித்திரைட்டே கொடுத்தான். ஆகவே சுமித்திரைக்கு 2 பிள்ளை பிறந்தது. கைகேயி வயிற்றிலே ஒரு பிள்ளை, கோசலை வயிற்றிலே ஒரு பிள்ளை, சுமித்திரை வயிற்றிலே 2 பிள்ளை. எல்லா பிள்ளைகளும் பிறந்தாச்சு. ஊரே கொண்டாட்டம். தசரதனுக்கு செய்தி போயிட்டு தசரதன் வசிட்டமா முனிவரையும் கூட்டிக் கொண்டு வர்றான் பெயர் வைக்கிறதுக்காக. அந்த காலத்தில் அது வழக்கம். ஞானியர்களை கொண்டு பெயர் வைப்பார்கள். ஏனென்றால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அவர்கள் தரிசித்து பெயர் வைப்பார்கள். வசிட்டமா முனிவர் வர்றார். கம்பன் ரொம்ப ரசித்து சொல்லுகிற இடம் இந்த இடம். ஆனந்தப்பட்டு போய் வசிட்டர் தசரதனோடு வந்து கொண்டிருக்கிறார். அரண்மனையிலே 3 தாய்மாரும் படுத்திருந்திருப்பார்கள். பக்கத்திலே தொட்டில். அவர் குழந்தைகள் அந்தந்த தொட்டிலே. கோசலை பிள்ளைக்கு பெயர் வைக்கணும். வசிட்டரை பார்த்து வணங்கி தசரதன் கேட்டிருப்பான், சுவாமி முதல் பிள்ளைக்கு பெயர் வைங்கோ. இந்த வசிட்டர் போனார். போய் இந்த கோசலை வயிற்று தொட்டிலுக்கு பக்கத்தில் இந்த தொட்டில இப்படி எட்டி பார்த்தார். ராமன் கருப்பு பிள்ளை, நல்ல உற்சாகமான பிள்ளை. அவன் என்ன செய்திருப்பான்? சும்மா இது கம்பன்னு சொல்லல பாருங்க, இது எந்த டூப், கொஞ்சம் நம்பினா இப்போ என்ன நட்டம் வந்துட்டு எத்தனை டூப்பை நம்புறீங்க? இதையும் கொஞ்சம் நமக்கு என்னடா அந்த பிள்ளை வசிட்டரை கண்டோன்னே என்று இருக்கும். இந்த சின்ன குழந்தைகள் இப்படி இப்படி நீங்கள் பாருங்க, தங்கட பாட்டில் கையை தூக்கி இப்படி இப்படின்னு இருக்கும். வசிட்டர் விதிர்த்திருப்பார். ஏன்? அவருக்கு தெரியும் படுத்திருக்கிறது திருமால். எத்தனை பேர் தவங்கிடந்து இவரை நோக்கி கையேந்த, இந்த பிள்ளை என்னை நோக்கி கையேந்துகிறதே என்று வசிட்டர் நடுங்கி இருப்பார். எப்பவும் வைஷ்ணவர்கள் இதில் ரொம்ப நுட்பமான ஆக்கள் பாருங்க. சைவர்களுக்கு கடவுளோட கொஞ்சம் மரியாதை, கொஞ்சம் தூரத்தான் நிற்போம். வைஷ்ணவர்கள் கடவுளை போட்டு கையில் பிசைஞ்செடுத்துருவாங்க. சங்கீதத்தில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு எப்படி வந்ததுன்னு சொல்வார்கள். அனுபவிக்கிறதுக்கு வைஷ்ணவர்களை கேட்டுக்கொண்டு தான் கடவுளை. அவர் என்ன செய்வாராம்? நாரதர் ஒரு முறை யசோதா வீட்டுக்கு வந்தாராம். யசோதா வீட்டில் கண்ணன் வளர்றான். இந்த கீர்த்தனைக்கு கதை சொல்றவர்கள் சொல்வார்கள். அப்போ அந்த பிள்ளைய குளிக்க வாக்குற நேரம், குழந்தைகளை குளிக்க வாக்குற முறை தெரியுமோ உங்களுக்கு? இப்படி அம்மாமார் இந்த சீலையை தூக்கி இப்படி வச்சுக்கொண்டு இந்த கால் 2ஐயும் இப்படி கிடத்தி பிள்ளையை இப்படி குப்புற கிடத்தி கொள்வார்கள். அது அம்மாட காலை இப்படி கட்டி பிடிச்சுன்னு கிடக்கும். இப்படி முதுகால தண்ணி வாக்குறது. அதான் அப்போ குளிக்க வாக்குற முறை. இப்போ இந்த மாதிரிலாம் மீன் தொட்டியில மாதிரி நீந்த விடுதுகள். ஏண்டா பிள்ளைக்கு காதுக்கு மூக்குக்கு போகப்படாது. ஒரே அம்மா தனியாக பிள்ளையை குளிக்க பார்ப்பா. இப்போ 5 அம்மாமா இருந்தவே இப்படி குப்புற பிள்ளையை கிடத்திடுறது காலில். அது அம்மாட காலை இப்படி பிடிச்சு கொள்ளும். முதுகுல தண்ணி வாக்குறது. நாரதர் வருகிறாராம். யசோதை அப்படி கண்ணனுக்கு குளிக்க வாக்குறாளாம். அப்படி கையை அப்படி கட்டி பிடிச்சு கொண்டு அந்த காலை கட்டி பிடிச்சு கொண்டு கண்ணன் இப்படி கிடக்கிறானாம். இது நடுங்கி போனார் நாரதர். விடே எந்தெந்த பெரிய தேவன் எல்லாம் இவண்ட காலை பிடிக்கலாம்ட்டு கட்டி பிடிக்கலாம்ட்டு தவம் இருக்க, இந்த யசோதையர காலை இவன் கட்டி பிடிச்சு கொண்டு இப்படி கிடக்கிறானே என்று நினைச்சுட்டு தான் இந்த கீர்த்தனை பாடினா. என்ன தவம் செய்தனே யசோதா, என்ன தவம் செய்தனே. இந்த கீர்த்தனைக்கு இந்த கதை அனுபவிக்கிறதுலே அவர்களுக்கு நிகர் இல்லை. ரொம்ப உள்ள போய் அனுபவிப்பார்கள். கண்ணன் குழந்தையா இருக்கிற பொழுது களவெடுத்து தின்பான். வெண்ணெய் நெய்யெல்லாம் களவெடுத்து தின்றது அவனுக்கு இயல்பு. அந்த அங்க இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய கரைச்சல். அந்த ஊர்ல நெய்யுக்கோ வெண்ணெய்க்கோ குறைவில்லை. ஆனா இவன் வேணும்ட்டே போய் சட்டி கட்டி எல்லாம் போட்டு உடைச்சு தின்னுட்டு வந்துடுவான். அங்க இருக்கக்கூடிய அந்த கோவியர்கள் எல்லாம் தாயிடம் போய் முறையிடுவார்கள். அப்ப எல்லாருமா சேர்ந்து ஒரு நாள் திட்டம் போட்டார்கள். இந்த கண்ணன் வந்து எப்படியாவது வெண்ணையை உடைச்சு தின்றுறானே, இவனை கண்டுபிடிக்க வேணும், ஒரு நாளைக்கு பிடிக்க வேணும். ஒரு பொம்பளை திட்டம் போட்டாள். போட்டுட்டு என்ன செய்தால், ஒரு மணி எடுத்து உரியில கட்டி வச்சுட்டாள். அப்ப கண்ணன் வந்து ஏறுவான். ஏறுற பொழுது இந்த உரி ஆடும். மணி அட்டிச்சோன்னா இன்றைக்கு ஆளை கையும் மையமா பிடிக்கிறதுன்ட்டு மணியை கட்டி வச்சுட்டு ரெடியா நிற்கிறாள். இது கண்ணனுக்கு தெரிஞ்சுட்டுது. மெல்ல மெல்ல இவளுக்கு தெரியாம உள்ள பூந்துட்டான். இந்த வைஷ்ணவர்களுடைய அனுபவம் சொல்றேன் பாருங்க. உள்ள பூந்துட்டான்.
பூந்துட்டு பார்த்தான், மணி இருக்குது, உரிய தொட்டா ஆடும், மணி அடிக்கும், இவனுக்கு தெரியும். இவன் கடவுள் அல்லவா, மணியை பார்த்து சொன்னான், நான் நெய் எடுத்து தின்னு மட்டும் நீ அடிக்கப்படாது, எனக்கு உதவி செய்வியான்னு கேட்டான். கண்ணன் கேட்கிறான், மணி 7 சொல்லுமோ, சுவாமி உன்னிஷ்டன், நான் அடிக்கவே மாட்டேன்னு விட்டுதான். கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம், மணி நீ அடிக்காத, அம்மா இருக்கட்டும் அங்கே, அவன் என்னத்தை பிடிக்கிறேன்னு நினைச்சிட்டு இவன் 2 பேரை கூப்பிட்டு குனிய வச்சு மேலே ஏறி வெண்ணெயை எடுத்து உருட்டினான். மணி அடிக்கையிலே ரொம்ப சந்தோஷம். ஒரு திறனை எடுத்து வாய்க்குள்ள வச்சான். வச்சோன்னா மணி கடகடன்னு அடிக்க தொடங்கிட்டுது. மனுஷி வந்து பிடிச்சிட்டுது. உடனே இவனுக்கு கோபம் வந்துட்டுது. கண்ணனுக்கு எல்லாம் அடி வாங்கிட்டான். வந்தோன்னு மணியை கேட்டான், இப்படி எனக்கு வஞ்சனை செய்யலாமோ நீ என்றான். சுவாமி நான் என்ன வஞ்சனை பண்ணினேன், சாப்பிடக்கா மணி என்ன மணி அடிக்க மாட்டேன்னு எனக்கு வாக்கு தந்தபடியே தானே நான் ஏறி எடுத்தேன். ஓ பிறகு அடிச்சுட்டியே. சுவாமி நீங்க நெய் சாப்பிட்றது நைவேத்தியம் பண்றதுக்கு சரி, அந்த நேரத்தில் மணி அடிக்காம இருக்கலாமோ, அந்த பழக்கத்தில் அடிச்சுட்டேன்னு. இதுதான் வைஷ்ணவர்கள் அந்த கடவுளை அனுபவிக்கிற அந்த முறை, அந்த அனுபவ முறை உள்ளவர்கள். அந்த கம்பன் அந்த மரபுல ஊர்னவன், ஆழ்வார்களை படித்தவன். அப்படி வசிட்டர் வர இந்த பிள்ளை அப்படி கையை அப்படி தூக்கி இருக்கும். வசிட்டர் நடுங்கி போனார். யார் தூக்குகிறது, திருமாலல்லவா என்னை நோக்கி கையேந்துகிறான். பெயர் வைக்கிறார். அந்த பெயர் கராமலையத்தலர் கைக்களிரற்றே. கம்பன் போடுற பாட்டு பாருங்க. ஒரு காலத்திலே ஒரு யானை மகாவிஷ்ணுவில பக்தி, ஒவ்வொரு நாளும் பூ பிடுங்கி கொண்டு போய் மகாவிஷ்ணுவுக்கு போடுமா. யானைக்கு அறிவிருந்த காலம் அந்த காலம். பூ பிடிங்க கொண்டு போய் போடுமா. ஒரு நாள் பூ பிடுங்குவதற்காக வந்து குளத்துல காலை வச்சுது. ஒரு முதலை பிடிச்சிட்டு யானையினுடைய காலை. தண்ணியில யானையை விட முதலைக்கு பலம் அதிகம். பிடிச்சு இழுத்துது, ஒன்றும் பண்ண முடியல. உடனே இந்த யானை திருமாலை நினைச்சு கூவி கூப்பிட்டோன்னே திருமால் வந்து சக்கரத்தை போட்டு முதலையை வெட்டி யானையை காப்பாத்தினார் என்று ஒரு கதை. இந்த கதை புராணங்கள்ல எல்லாம் பயிலப்படுகிற கதை. அதை நினைச்சு சொல்லுகிறார் வசிட்டர், சொல்லுகிறார் கரா என்றால் முதலை. கராமலையத்தலர் கைக்களிரற்றே அரா அணையில் துயில்வோய் என அண்ணாள் விராவி அளித்தருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே. பெயர் வச்சுட்டான். என்ன பெயர் வச்சான்? ராமன் என்று பெயர் வைத்தான். இதுல கம்பன் தண்ட விளையாட்டு காட்டுறான் பாருங்க. என்ன சொல்லுகிறான்? கராமலையத்தலர் கைக்களிரற்றே அராவணையில் துயில்வோ என அண்ணால் விராவி அளித்தருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே. கம்பன் பிளவிட்ட இடம் பாருங்க. இந்த இடம் ஒரு பொருளை மற்றொருவருக்கு நாங்கள் கொடுக்கிறோமே, அதுக்கு 3 சொல் தமிழ்ல இருக்குது. தா, கொடு, ஈ. 3 சொல் இருக்கிறது. இதெல்லாம் இப்ப யாருக்கு கவலைப்படுறது? எதையும் சொல்லிட்டு போக வேண்டியதான். தந்தா சரி, அவ்வளவுதானே. தா, கொடு, ஈ. ஒரு பொருளை தா, ஒரு பொருளை கொடு, ஒரு பொருளை ஈன்று கேட்கிற சொல்லி இருக்கிறதே. 3க்கும் வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு சமமானவர்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கிற பொழுது தருதல். இப்ப இந்த சிநேகிதனுக்கு நான் பேனையை கொடுக்கிறேன், பேனையை தந்தேன், அப்படிதான் சொல்ல வேணும். என்னை விட ரொம்ப கீழ்பட்டவர் ஒரு பிச்சைக்காரன் வந்து எனக்கு ஐயா பசிக்குதுன்றான், அவனுக்கு 50 கொடுத்து அதையும் அவனுக்கு 50 தந்தேன் என்று சொல்லப்படாது. நல்லா தமிழ் படித்தவன் அப்படி சொல்ல மாட்டான், ஈந்தேன் என்பான். ஈதல் ஈ என்று கேட்கிறவர்களுக்கு கொடுப்பது. அப்ப நம்ம விட தாழ்ந்தவனுக்கு கொடுப்பது ஈதல், நமக்கு சமமானவனுக்கு கொடுப்பது தருதல், கொடுத்தல். நம்மை விட உயர்ந்தவர்களுக்கு தருவது தருதல். சுவாமியார், அது மிஷன் சுவாமியார்களுக்கு நான் ஒரு வேட்டியை தந்தேன், என் சிநேகிதனுக்கு பேனையை கொடுத்தேன், பிச்சைக்காரனுக்கு காசை ஈந்தேன், இப்படித்தான் சொல்ல வேண்டும். தமிழ்ல இதுக்கெல்லாம் சட்டம் வச்சிருக்கிறான். அந்தந்த சொல்லு அதுக்கு போட்டு சொல்ல வேணும். இல்லாட்டி புத்தகத்தை அரங்கேற்ற விட மாட்டாங்க. இப்ப அரங்கேற்றம் பிரச்சனை இல்லாதபடியா எதுக்கும் போடலாம். கம்பன் ஒரு பிழை விடுறான் பாருங்க. யாருக்கு பெயர் வைக்கிறான்? பரம்பொருளாகிய திருமாலுக்கு கம்பன் பெயர் வைக்கிறான், வசிட்டன் பெயர் வைக்கிறான். இப்போ யாருக்கு யார் கொடுக்கிறது? திருமாலுக்கு வசிட்ட மாமுனிவர் பெயர் கொடுக்கிறார். இங்கே யார் பெரியவர் யார் சின்னவர்? திருமால் பெரியவர், வசிட்டர் சின்னவர். சின்னவர் பெரியவருக்கு கொடுக்கிறதுக்கு என்ன சொல் போடணும்? தருதல் என்று சொல் போட்டிருக்க வேணும். பெரியவன் சின்னவனுக்கு கொடுக்கிறது தானே ஈதல். இங்கே வசிட்டர் சின்னவர், திருமால் பெரியவர், அவருக்கு இவர் பெயர் கொடுக்கிறார். கம்பன் என்ன போட்டான்? ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே. கம்பனுக்கு தமிழ் தெரியாது ஆயிட்டது. கம்பனுக்கு தமிழ் தெரியாம போட்டுட்டானே. ஈதல் என்று சொல்லி தருகிறான், தந்தான் என்று அல்லவா சொல்லி இருக்கவன். ஈதல் என்று சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், கம்பன் சும்மாவா போடுவான், நினைச்சு போடுறான் பாருங்க. என்னென்றால், இந்த பெயர் வாங்குறவர் இருக்கிறாரே, அவருக்குண்டு ஒரு பெயரும் இல்லை. அவருக்குண்டு ஒரு பெயரும் இல்லை. கடவுளுக்கு பெயர் உண்டா? ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லோனம் கொட்டோமோ. கடவுளுக்கு பெயர் உண்டா?
ஒரு பெயரும் இல்லை. அப்ப கடவுளுக்கு பல பெயர் சொல்லுகிறோமே, பிள்ளையார், முருகன், இயேசு, அல்லாஹ் எல்லாரும் சொல்றோமே பெயர் இல்லை என்று ஏன் முட்டாள் என்று நீங்க என்ன பார்க்கறது தெரியுது. பெயர் இல்லாதபடியா தான் எல்லா பெயரும் சொல்ல முடியுது. இது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு முறை அங்கு சொன்னார், நான் ரொம்ப ரசிச்சேன். பெயர் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு பெயருக்கு மேல மற்ற பெயர் சொல்ல முடியாது. இப்ப எனக்கு ஜெயராஜ் என்று பெயர் இருக்கிறபடியா என்ன ஜெயராஜ் தான் சொல்லலாம். சுப்பிரமணியம் சொன்னா நான் திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு பெயர் இல்லைன்னு வைங்க, எந்த பெயரை சொன்னாலும் நான் திரும்பித்தான் பார்க்க வேணும். கடவுளுக்கு பெயரே கிடையாது, அதனாலதான் அவருக்கு எந்த பெயரும் வைக்க முடியுது. அப்போ இப்ப பெயர் வாங்கினவர் இருக்கிறாரே, ராமன் என்று பெயர் வாங்கினவர் தெரியும், அவருக்கு பெயரே இல்லை, பெயர் இல்லாதவர். வசிட்ட மாமுனிவர் இருக்கிறாரே, பெயர் பெற்றவர். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? வசிட்ட மாமுனிவர் பெயர் பெற்ற முனிவர், பெயர் பெற்றவர் பெயர் இல்லாதவருக்கு கொடுக்கிறார். ஆகவே இருக்கிறவர் இல்லாதவருக்கு கொடுத்தா ஈதல் என்று சொல்லித்தான் போடணும் என்று நினைச்சு கம்பன் போட்டுட்டான் ஐயா. ராமன் என பெயர் ஈந்தன நன்றே, பெயர் போட்டாச்சு. இப்ப அந்த பெயர் வச்சாச்சு, வச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்கிறான். அடுத்த பிள்ளை பாவம் அப்பவே தவம் செய்யற மாதிரி கிடக்குது. பிள்ளைகளை குழந்தையில பார்த்தாலே அது இயல்பு பெரும்பாலும் தெரிஞ்சிடும் பாருங்க. சில பிள்ளைகள் என்னத்தை செய்தாலும் இருத்தி விட்டா இப்படியே இருக்குங்கள். நான் அப்படித்தான் இருந்தேன்னு எங்கடம்மா சொல்றவன். சிலது ஒரு இடத்துல இராது, இதுல வச்சா அடுத்த நாள் பார்த்தா அங்க போய் நிற்கும். பிள்ளைகளுடைய இயல்பே தெரியும். இது பரதன் இருக்குதே, அது ரொம்ப நல்ல பிள்ளை, தர்மமாகவே வாழ்ந்த பிள்ளை. அந்த பிள்ளை இவரை பார்த்து சிரிச்சிருக்கும். வசிட்ட முனிவருக்கு அதை பார்த்தோன்னு ரொம்ப மனதுக்கு கவலையா போச்சு. இந்த பிள்ளை நாட்டை ஆள போறதே இல்லை, அம்மா வாங்கி கொடுக்குறாள், அப்பா சொல்லிறார், அண்ணன் ஆள சொல்றான். ஆனா இவன் தவம் செய்ய போகிற பிள்ளை, நாட்டை ஆளாத இவனுக்கு ஆளுகிற வாய்ப்பே இவனுக்கு வரப்போறது இல்லை. பேரளவிலையாவது அந்த வாய்ப்பு வரட்டும் என்று பரதன் என்று பெயர் வச்சான். பரதன் என்றால் ஆளுகிறவன் என்று பொருள். இவன் பிறவியில் ஆளப்போகாத பிள்ளை, பேரளவிலையாவது இவனுக்கு நான் அந்த பெயரை வச்சு திருப்திப்படுவோம் என்று பரதன். அதுக்கு என்ன கம்பன் சொல்றான் பாருங்க, பெயர் வைக்கிற பொழுது அவன் ஒரு ரொம்ப நுட்பம் சொல்றான் பரதனுக்கு. என்ன சொன்னான், இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை என்று கேட்டதுக்கு, கரதளம் உற்றொரு நெல்லி கடுப்ப விரத மறைப்பொருள் மீனறி கண்ட பரதன் உதித்திடு மற்றைய ஒளியை பரதன் என பெயர் பண்ணின நன்றே. பண்ணுறத திருப்பி திருப்பி சொன்னான் பரதன் பரதன் பரதன். இந்த பரதனுக்கு என்ன சொல்றான், பரதனுடைய வளர்ச்சிக்கே ராமாயணம் முழுக்க நீங்க பார்த்தீர்களானால், நான் எப்பவும் ஒரு உண்மை சொல்றேன் பாருங்க, எல்லாருக்கும் மேல வர வேணும்ன்ற ஆசை இருக்கு, அது இல்லாத ஒருத்தன் இந்த உலகத்தில் இல்லை. இன்றைக்கு இருக்கிறத விட நாளைக்கு உயர வேணும் என்று விருப்பப்படாத யாராவது ஒருத்தர் இருந்தா கை தூக்குங்கோ, நான் அவருக்கு 5 பவுன் தர்றேன். நீங்க தூக்கினா நான் தர மாட்டேன், நீங்க அப்படி உண்மையா தூக்க முடியான்னு எனக்கு தெரியும். பொய் சொல்லலாமே தவிர நான் இன்றைக்கு இருந்த நிலையை விட நாளைக்கு வளர வேண்டும் என்று நினையாதவன் மானுடனாக இருக்க முடியாது. வளர்வதற்கு என்ன வழி? நான் உயர வேண்டும் என்றால் எப்படி உயரலாம்? என்னுடைய நிலையை கணவருக்கு தெரியாம உள்ள களவு பொய்யெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறான். செட் பண்ணி வளர்ந்துடலாம் என்று நினைக்கிறான், வளர முடியாது. திருவள்ளுவனை போய் கேட்டான் எப்படி வளரலாம், கையில பிடிச்சு கரகரண்டு எடுத்து குளத்தங்கரைக்கு கூட்டின்னு போயிட்டான் திருவள்ளுவன். வாடா இங்க பாடுறா அந்த குளத்தை வேண்டான். பார்த்தா தண்ணி இருந்தது, இதுல என்ன தெரியுதுன்றான், ஒரு தாமரை பூ தண்ணியில இப்படி மிதந்தது, தாமரை தெரியுதுன்றான். பார்த்துட்டியா, சரி, இந்த தாமரையை உயர்த்துறதுக்கு என்ன பண்ண வேணும் இவன் கேட்டான். அவன் கேட்டது நான் உயர்றதுக்கு என்ன செய்ய வேணும். இந்த சில கெட்டிக்காரருக்கு பதில் பாருங்க, கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டான், கேள்விக்கு கேள்வியே கேட்டுருவான். நான் வளர்றது உயர்றதுக்கு என்ன வழின்னா பதில் சொல்லல, இந்த தாமரை உயர்றதுக்கு என்ன வழின்றான். பிடிச்சு உயர்த்தினா உயரம்ட்டான். இவன் போய் இழுத்து உயர்த்தி பாரு பார்ப்ப மாட்டான். இவன் போய் இழுத்தான், தாமரை பொத்துன்னு அருந்துட்டுது, உயர்த்த முடிய இல்லை. அப்படி உயர்த்த முடியல சாமி, இழுத்தா அருந்துடுது, அந்த மட்டத்தில் தான் அது இருக்கும் போல இருக்குண்டான். சரி வா போவோம்ட்டு போயிட்டான். அடுத்த நாள் நல்ல மழை, காலமா திருவள்ளுவர் திருப்பி கூட்டு வந்தார். வாடாண்டார், அந்த குளத்தை பாடுறாண்டார். தண்ணியில வெள்ளம் நேற்று இருந்ததை விட 5 அடி உயர்ந்து இருந்தது. நேற்று இருந்த தாமரை பூக்கு பக்கத்தில் இன்னொரு பூ இருந்தது, அது எங்க பாருண்டார். அவன் பார்த்தான், பார்த்தா அது தண்ணிக்கு மேல நிக்குது. 2 பூ இருந்தது, ஒரு பூ இவன் அறுத்துட்டான், மற்ற பூ தண்ணிக்கு மேல நிக்குது. டேய், நேற்று ஒரு பூவை நீ ஒரு அரை அடி இழுத்தோனே அருந்து போச்சு, பாத்தியா? அருந்தது, உண்மைதான் சாமி. இன்றைக்கு பார் 5 அடி தண்ணி உயர்ந்துட்டு அந்த பூ தண்ணியில தாளையில மேல நிக்குது, பாத்தியான்னு கேட்டார். உண்மைதான், தானா வளர்ந்துட்டுது. அப்ப என்ன தெரியுது, தண்ணி உயர்ந்தா பூ தண்ட பாட்டில் உயரும், அது போல மனம் உயர்ந்தா நீ உயர்வே. இவ்வளவு தாண்டா. நீரளவே ஆகுமாம் நீராம்பல், அவ்வளவுதான். நீர் எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி பூ தன்பாட்டுக்கு உயரும். பூவை உயர்த்துறதுக்கு நீ ஒன்றும் பெரிய பயிற்சி பண்ண வேண்டாம். அதுபோல நீ உயர வேண்டுமா? நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, இந்த உடல் நான் என்று நான் சொல்லுகிறது இருக்கிறதே, இது புறம், இது தூளம். என்னுடைய எந்த தூளத்துக்கும் ஒரு சூக்குமம் இருக்கும், எந்த புறத்துக்கும் ஒரு அகம் இருக்கும். அந்த அகத்தை தான் மனம் என்கிறோம். நான் வளர வேண்டும், புறத்திலே நான் வளர வேண்டுமானால் அகத்திலே நான் வளர்ந்தாக வேண்டும். மனதை வளர்த்து 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 கொண்டு போக ஒரு மனிதன் தன்பாட்டுக்கு வளருவான். பிள்ளைகளை நல்லாக்க வேணுமானால் நீங்க வேற ஒன்றும் காசு சேர்த்து பேங்கில் போட்டு பிள்ளை வளரான் மாட்டான் பாருங்க. மனதை அவனுக்கு வளர்த்து கொண்டே போங்க.
மனம் வளர 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 பிள்ளை வளருவான். அப்படித்தான் பரதன் வளர்ந்தான். பரதனுடைய வளர்ச்சி அப்படியே ஏறிக்கொண்டே போச்சு. ராமாயணம் முழுவதும் நீங்க பார்த்தா அவனுக்கு நிகர் ஒருத்தரும் இல்லை. எண்ணில் கோடி ராமரும் அண்ணல் நின் அருளுக்கு ஆவரோ என்று கோசலை கடைசியில பேசுறாள். ஒரு கோடி ராமர் வந்தாலும் உனக்கு கிட்ட நிக்க முடியுமானான்னு சொல்லுகிற அளவுக்கு வளர்ந்தான். அப்படி வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டுமானால் அகமும் புறமும் சமமாக வளர வேண்டும். எப்பவும் சொல்றேன் பாருங்க, அகம் புறம் என்று சொன்னேனே, ரெண்டும் ஒட்டி இருக்க வேண்டும். அகமும் புறமும் ஒட்டாம இருந்துட்டா புறத்துல வளர்ந்தால் அகத்துல வளராம புறத்துல வளர்ந்தா அது பொய் வளர்ச்சி. ரெண்டும் ஒன்றாக இருக்கிறவன் தான் ஒன்றா வளர்ந்து உயர்வடையலாம். இந்த பரதன் அப்படிப்பட்டவன் என்றதை பெயர் வைக்கிற பொழுதே வசிஷ்டமா முனிவர் நிறுவுகிறார். என்ன சொல்லுகிறார்? கம்பன் சொல்லுகிறான், கரதலம் உற்றொரு நெல்லி கடுப்ப விரதமறை பொருள் மெய்நெறி கண்ட வரதன். இந்த பரதன் எப்படியாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போனவன் என்றான் கம்பன். இந்த ஊர்ல சொல்ற அந்த தொடர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் உள்ளங்கனி நெல்லிக்கனி போன்றவர். நாங்க அதுக்கு ஒரு பொருள் வச்சிருக்கோம். உள்ளங்கனி நெல்லிக்கனிண்டா உள்ளங்கை எப்படி விரிச்சு நெல்லிக்கனியை வச்சா அப்படி வடிவா தெரியும். அதாலதான் உள்ளங்கை நெல்லிக்கனி என்று சொல்றதுன்ட்டு நாங்க ஒரு பொருள் வச்சிருக்கிறோம். ஏன் இங்க கோடம்பழத்தை இப்படி வச்சா தெரியாதோ? நெல்லிக்காய் மட்டும் வச்சா தான் தெரியுமா? உள்ளங்கை நெல்லிக்கனி என்று சொன்னதற்கு காரணம் வேறு. என் குருநாதர் தான் அதை சொல்லுவார். இந்த நெல்லிக்காய் இருக்கு பாருங்க, அரைநெல்லி இல்ல, மற்ற நெல்லி சொல்றேன். அந்த நெல்லிக்காயை எடுத்து நீங்க பார்த்தா புறக்கோடுகள் இருக்கும். அந்த நெல்லிக்காயில வெளியில இப்படி கோடுகள் இருக்கும். குத்தி உடைச்சு பார்த்தீர்களே ஆனால் அந்த வெளிக்கோட்டுக்கு நேரே நெல்லிக்காய்க்கு உள்ள கோடு இருக்கும். புறக்கோட்டுக்கு நேர சரியா அந்த கோடை எடுத்து கீறி பாருங்க, அதுக்கு நேர உள்ள கோடு இருக்கும். அதாவது அகமும் புறமும் மாறுபடாதது நெல்லிக்காய். வெளியில பார்த்தா உள்ள பார்க்க தேவையில்லை, உள்ள பார்த்தா வெளியில பார்க்க தேவையில்லை. பல பேரை வெளியில பார்த்துட்டு உள்ள தனியா ஆராய்ச்சி பண்ணணும், உள்ள பார்த்துட்டு வெளியில ஆராய்ச்சி பண்ணணும். அகமும் புறமும் ஒன்றாக இருக்க போகிற பிள்ளை இந்த பிள்ளை என்பதை சொல்வதற்காக வசிஷ்ட மாமுனிவர் சொன்னார், கரதரம் உற்றொரு நெல்லி கடுப்ப விரதமறை பொருள் மெய்நெறி கண்ட வரதன் உதித்திடு மற்றைய ஒளியை பரதன் என்ற பெயர் பண்ணினன் என்று, இலக்குவன் என பெயர் ஈந்தனன் என்று, சத்ருக்கன் என்று பெயர், மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பெயர் வச்சுட்டான். இந்த பிள்ளைகளை வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு அனுப்புகிறான் தசரதன். படிக்க தொடங்குகிறார்கள். அதுவே பெரிய நுட்பம் பாருங்க. ராசா வீட்டு பிள்ளைகள் டியூஷனுக்கு கூப்பிட்டு பாடம் சொல்லி கொடுக்கல தசரதன். இப்ப என்ன நமக்கு வசதி இருந்தா பென்ஸ்கார அனுப்புவோம், ஒரு வாத்தியாரை வேற சொல்லிட்டு போவோன்ட்டு. அப்படி கல்வி படிப்பிக்கப்படாது, அது நாளைக்கு சொல்றேன். அந்த பிள்ளைகள் குருவுக்கு பயந்து மற்ற மாணவர்களோடு இருந்து படிக்க வேண்டும் என்பதற்காக தசரதன் பிள்ளைகளை எல்லாம் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு அனுப்பி வைத்தான். 4 பேரும் அந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்திலே கற்கிறார்கள். அப்படி கற்றுக்கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் வசிஷ்டருடைய ஆசிரமத்திலே பாடம் முடிந்து தசரதனுடைய அரண்மனையை நோக்கி ராமலட்சுமணர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்த ராமனை பார்க்க வேண்டும் என்று அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் ஆசை. இவன் நாளைக்கு சக்கரவர்த்தியானால் இவனை பார்க்க முடியுமோ முடியாதோ, அழகான பிள்ளையாயிற்றே, எங்கள் சக்கரவர்த்தியினுடைய பிள்ளையாயிற்றே, இவனை ஒரு தரம் கண்ணார பார்க்க வேண்டும் என்று நாட்டு மக்கள் 2 வீதி கரையிலையும் குழுமி நிற்கிறார்கள். நடுவிலே ராமன் நடந்து வருகிறான். அப்போ கம்பன் ஒரு செய்தியை பதிவு செய்கிறான். அந்த பதிவு என்ன என்பதை நாளை சொல்வேன் என்று கூறி, ராமன் என பெயர் ஈந்தனன், ராமன் பிறந்தான், அவனுக்கு ராமன் என பெயர் இடப்பட்டது, ராமனுடைய வளர்ச்சியினுடைய முக்கிய பாகங்கள் நாளைக்கு சொல்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.